ஆ, சார், பாலா சார், நீங்கள் அன்மியூட் பண்ணீங்க. உங்களுக்கு கோஹோஸ்ட் வணக்கம் சார். பர்மிஷன் கொடுத்தது. ஸோ அனைவருக்கும் இனிய மாலை காலை வணக்கங்கள். குவியத்தின் சார்பாக வந்திருக்கும் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைக்கு ஒரு மிகவும் மகிழ்ச்சியான நாள். என்னவென்றால், சொல்வனம் என்ற ஒரு பத்திரிகையை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்காக ஆவலுடன் காத்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு அது நிறைவேறும் நாள். உண்மையை சொல்லப்போனால், நான் சொல்வனத்தின் காதலனாக ரொம்ப காலமாக இருந்திருக்கின்றேன். அதை பற்றி ஒரு சிறு குறிப்பை சொல்லிவிட்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம் செல்வோம், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சொல்வனம் ஒரு முதல் தரமான இணையதள பத்திரிகை. அதை பற்றி நாம் அதன் ஆசிரியர்களிருந்தே தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அதாவது கெட்டிங் இட் ஃப்ரம் த ஹார்ஸ் மவுத் சொல்வார்களே, அதை போல. அதற்கு ஒரு சிறு அறிமுக உரை தான் இப்பொழுது. 2013 குவிகம் மின்னிதழ் துவங்கிய போது இணையதளத்தில் நான் தேடிக்கொண்ட அபூர்வமான பத்திரிகை சொல்வனம். 2015 மே மாதம், அதாவது இன்னைக்கு 9 வருடத்துக்கு முன்னால் மே மாதம் சொல்வனத்தை பற்றி குவிகம் இதழில் எழுதியிருந்ததை இப்பொழுது மீண்டும் நினைவு கூறுகிறேன். என்னென்ன போய் படிக்கிறேன். சொல்வனம் ஒரு அழகிய சிற்றிதழ், மாதம் இருமுறை வெளிவரும் இணையத இதழ். இதுவரை 127 இதழ்கள் வந்துள்ளன அன்றைக்கு. அவர்கள் குறிக்கோள், கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்போம். சொல்வனத்தின் ஆசிரியர்கள் ஒருவரான ரவிசங்கர் அவர்களை விருட்சம் இலக்கிய கூட்டத்தில் உரையாட கேட்டோம். அவர் பிரக்ஞை என்ற பத்திரிகையை பற்றி விவரமாக கூறினார். சொல்வனத்தை பற்றி குறிப்பிடும் போது, உலகின் பல இடங்களிலிருந்து பலதரப்பட்ட கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு மாத இருமுறை இதழாக வெளியிடுகிறோம் என்றார். அரசியல் என்ற தலைப்பில் ஈராக்கில் ஜனநாயகம், பங்களாதேஷ் பயணம், சிங்கப்பூர் லீக்வான் இக்யூ, Okay, thank you. குகை ஓவியங்கள், ஜப்பானில் இந்திய வணிகம், உலக வர்த்தக மாநாடு என்று எழுதுகிறார்கள். அறிவியல் என்ற தலைப்பில் மாயத்தோற்ற ஊக்கிகள், நோலாவின் இன்டர்ஸ்டெல்லர், இரு சுருள் வளைய சர்ச்சை, இயற்கை விவசாயம், தூர இயங்கி ட்ரோன்ஸ், வீடியோ விளையாட்டுகள், ஆதி மானுட யோக முறைகள், எபோலா, 1000 வருடங்கள் உயிர் வாழ்வது எப்படி என்று பல கோணத்தில் எழுதுகிறார்கள். இசை என்ற பகுதியில் இளையராஜாவின் ஷாமிதாப், டிசம்பர் சீசன், ரஹ்மானின் திறமை, மன்னாடே, மாண்டலின் ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி, இசையில்லா இசை, கர்ணன் திரைப்படம், திபிரி நாயனம், காரக்குறிச்சி என்றெல்லாம் இசைமழை பொழிகிறார்கள். இலக்கிய பகுதியில் அருமையான சிறுகதைகள், கவிதைகள், கிடாவெட்டு, ஸ்வப்னா, வாசவதத்தம், ஜெயகாந்தனுக்கு அஞ்சலி, காகங்கள் சுட்ட வடைகள், மொழிபெயர்ப்பு கவிதைகள், கம்பராமாயண சித்திரங்கள், எஸ்போ, நாஞ்சில்நாதன் கவிதைகள் என்று எண்ணற்றவை. சமூகம் என்ற வலையில் புத்தக விமர்சனம், ஆண் பெண் சிக்கல், பொறியியல் கல்விக்கு அப்பால், தஞ்சை விவசாயிகளின் சோகம், கூவம், தாது வருஷ பஞ்சத்தை போக்கிய வெட்டிய ஆறு, ஆபாச விளையாட்டு, செயற்கை கருவூட்டல், ஊழல் ஒழிப்பு என்று பல முகங்கள். சுருக்கமாக சொன்னால், சொல்வனம் ஒரு விளம்பர பத்திரிகை அல்ல, விவர பத்திரிகையும் அல்ல, விளக்க பத்திரிகை, ஒரு கருத்து பெட்டகம் என்று அன்றைக்கு சற்று பொறாமையுடன் தான் எழுதியிருந்தேன். ஏனென்றால், சொல்வனத்தின் வீச்சுக்கு முன்னால் நம்ம ரீச் பண்ண முடியாது என்ற உண்மையின் நிதர்சனத்தை அன்றைக்கே நான் தெரிந்திருந்தேன். சென்ற ஆண்டு குவிகம் அளவலாவில் காந்தியடிகளை பற்றி ஒரு 5 வார மினி சீரீஸ் நடத்தினோம். அதை போல சாகித்ய அகாடமி புத்தகங்களை பற்றி ஒரு 4 வார மினி சீரீஸும் நடத்தினோம். இந்த ஆண்டு அதேபோல் இணையதள பத்திரிகைகளை பற்றி நடத்த வேண்டும் என்று எண்ணினோம். அதில் முதலாக எங்கள் மனதில் தோன்றியது சொல்வனம்தான். அதற்கு இன்னொரு முக்கிய காரணம், குவிகம் சிவசங்கரி சிறுகதை தேர்வில் ஒவ்வொரு மாதமும் சொல்வனத்தில் வந்த கதைகள் குறிப்பிடப்பட்டிருக்கும். பல மாதங்கள் சொல்வனம் கதைகள் முதல் கதையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். நமது குவிதம் நண்பர்களில் பானுமதி, மீனாட்சி, கணேஷ் போன்றவர்கள் சொல்வனத்தில் அதிகமாக கதைகள்லாம் எழுதி அதை பற்றி அதிகமாக குறிப்பிடுவார்கள். ஏற்கனவே நமது கிருபானந்தருக்கு நன்கு அறிமுகமான பாஸ்டன் பாலா அவர்களை தொடர்பு கொண்டு பேசினோம். குவிகத்திற்காக சொல்வனம் பற்றி பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அவரிடம் அன்புடன் இசைந்தார். பாஸ்டன் பாலாவை பற்றி ஒரு சின்ன குறிப்புடன் இன்றைய நிகழ்ச்சியை துவங்குகிறோம். பாஸ்டன் பாலா இந்த நிகழ்ச்சியில் சொல்வனத்தில் மற்ற ஆசிரியர்களையும் அழைத்து வரலாமா என்று கேட்டார். ஒரு காசுக்கு 2 படம் பார்த்த டெட்டுக்கோட்டையில் பகிர்ந்தவர்கள் நாம். இப்படி ஒரே அளவலாவில் 4-5 பிரபலங்கள் வந்தால் இருகரம் கூப்பி வரவேற்போம் என்றோம். முதலில் பாஸ்டன் பாலா. அவர் பாஸ்டனில் இருப்பதனால் பாலாஜி என்ற பெயர் உள்ளவர். அவரை பாபா என்று சொல்லி பாஸ்டன் பாலா என்று அழைக்கப்படுகின்றவர். ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் என்னென்றால், அவருடைய அம்மா பொன்னம்மாள் ஒரு எழுத்தாளர். ஆன்மீகம், குழந்தை இலக்கியம் போன்றவற்றில் தீவிர ஈடுபாடும், நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் வெளியிட்டிருப்பார். அவருடைய புத்தகங்களை நான் கிரிட் ட்ரேடிங்கில் என்னுடைய புத்தகம் வெளியிட சென்றிருந்த பொழுது பார்த்தேன். அப்பொழுது பொன்னம்மாள் என்ற புத்தகங்கள் மேஜையில் இருக்கும். அதுதான் எனக்கு ஒரு சின்ன உந்துகோலாக இருந்தது. அதை எடுத்து படித்து கொண்டிருப்பேன் அந்த ரிசப்ஷனில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது. பாலாஜி தன் தாயார் அவர்கள் முந்தியில் தான் நிறைய படிக்க முடியுது என்று பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறார். கல்லூரியில் படிக்கும்போதே பல கதைகளும் குறுநாவல்களும் எழுதியுள்ளார்.
30 ஆண்டுகள் முன்பு இரா முருகனால் நடத்தப்படும் ராயர் காஃபி கிளப் சேர்ந்த பிறகுதான் இன்னும் நிறைய எழுதத் துவங்கினார். இவரை பற்றி இணையதளத்தில் எண்ணற்ற குறிப்புகள் இருக்கின்றன. அதிலிருந்து சில துளிகள். பாஸ்டன் பாலா ஒரே சமயத்தில் பல குதிரைகளில் பயணம் செய்பவர். தமிழ் இணையத்தில் எங்கேயாவது தீப்பொறி கிளம்பினால் அதை குறித்து மறைமுகமாகவோ நையாண்டி கட்டுரையோ அல்லது கடிப்போ இவரது வலைப்பதிவில் இருக்கும். ஏகப்பட்ட தகவல்கள் தொடுப்புகள் என்று கொடுத்திருப்பார். இவர் இவரால் எழுதப்படும் கட்டுரைகள் கவனத்தை ஈர்ப்பவை. இலக்கிய ஆர்வலர், வலைப்பதிவாளர்களை உற்சாகப்படுத்தும் சகா. கடந்த 10 ஆண்டுகளாக சொல்வனத்தில் இணைந்து பணியாற்றுகின்றார். 12 பேர் கொண்ட எடிட்டர் குழு. ஆஸ்திரேலியா, இந்தியா, இங்கிலாந்து என்ற எல்லா இடங்களிலும் சொல்வனத்திற்கு ஆசிரியர் குழு இருக்கின்றது. நடுநடுவே அமெரிக்க அரசியல் குறித்து பல்வேறு தொலைக்காட்சிகளுக்கு, குறிப்பாக சன் டிவியில் கூட அமெரிக்கவாசியாக பங்கெடுத்திருக்கின்றார். ஜெயமோகன் தனது அமெரிக்க பயணத்தில் இவரோடு பயணம் செய்ததை பற்றி, இலக்கியத்தை பற்றி இப்படி குறிப்பிட்டிருக்கின்றார். பாலா ஒரு இலக்கிய விமர்சனம் ஏன் முக்கியம் என்றும் அவர் அனுபவத்தில் மாறி மாறி வரும் இலக்கிய சூழலை பற்றி சொன்னார் என்று ஜெயமோகன் அவர்களை குறிப்பிட்டிருக்கின்றார். நமது பாலா அவர்கள் பதாகை இணையதள இதழில் நான் ஏன் எதற்காக எழுதுகின்றேன் என்பதை பற்றி குறிப்பாக விவரமாக எழுதியிருக்கின்றார். இன்னும் நிறைய சொல்லலாம், ஆனால் நாம் சொல்வனம் பற்றி அவர் சொல்வதை கேட்பதற்காக நானும் உங்களுடன் ஆவலாக காத்து கொண்டிருக்கின்றேன். சார், உங்களுக்காக ஒரு 40-45 நிமிடம் நீங்கள் உங்கள் ஆசிரியர் குழு சொல்வனத்தை பற்றி சொல்லுங்கள். பிறகு ஒரு 10-15 நிமிடம் நமது நண்பர்களுடைய விமர்சனம், கேள்விகள், பிறகு நிகழ்வு பற்றி ஒரு சின்ன ஒரு போல், அதன் பிறகு 1 நிமிட குவிகம் ஷார்ட்ஸ் சொலவடை என்று வழக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். பாஸ்டன் பாலா சார், வெல்கம் டு குவிகம். த ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். நன்றி சார். மிக மிக சிறப்பான அறிமுகம். ரொம்ப சுருக்கமாகவும் அதே சமயம் முழுமையாகவும் இருந்தது. நன்றி. குவிகம் சபைக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும். நான் சொல்வனம் முதல் ஒரு 3-4 வருஷம் அவங்க ஆரம்பிச்ச போது நான் இல்லை. அது ஆரம்ப காலத்திலேருந்து இருந்ததுக்கு ரெப்ரசன்டேட்டிவா சேதுபதி அருணாச்சலம் வந்திருக்கேன். அவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி எனக்கு சொல்வனம் பத்திரிகை இப்போ நீங்க இருக்கிற மாதிரி தான். முதல்ல நான் பார்த்தபோது, அட இதர் ஒன் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதை புக் மார்க் பண்ணியிருப்பேன். அதாவது எல்லாத்தையும் படிக்கணும்னு ஆசையா இருக்கும், வேலையும் குறுக்கிடும். ஸோ அது படிக்கிறதுக்குள்ள அடுத்த இதழ் வந்துடும். அதைத்தான் நான் குற்றமா மைத்ரேயன் கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், உங்க நிறைய விஷயம் கொடுக்குறீங்க அப்படின்னு. அதே சமயம் எனக்கு இசைனா ரொம்ப பிடிக்கும், அதாவது ரசிக்கிறதுல. ஸோ சொல்வனத்துல இசை கட்டுரைகள் தான் என்னை முதல்ல ரொம்ப பயங்கரமா ஈர்த்தது. அதுக்கப்புறம் அவங்களோட மொழிபெயர்ப்புகள், அதுக்கப்புறம் அசலான விஷயங்கள், நேர்காணல்களா இருக்கட்டும், வித்தியாசமா அந்த சூழல்ல காலச்சுவடு, உயிர்மை அப்படிங்கிற மாதிரி 2 பத்திரிகை ஒரு சமதளமா ஓடிட்டு இருக்கும்போது இது வந்துட்டு ஒரு முக்கியமான அவங்க தவற விடுற விஷயங்களை சொல்வனம் கொண்டு வந்தது. ஸோ எனக்கு இசை என்றால் சொல்வனம், மொழிபெயர்ப்பு என்றால் சொல்வனம். சுகா சுகாவோட கட்டுரையை எப்படியா இருந்தாலும் இந்த புக் மார்க் பண்றதுல ஃபர்ஸ்ட் படிச்சிருது சுகா. அதுக்கப்புறம் நட்பாஸ் என்று நாங்கள் நட்புடன் அழைக்கும் பாஸ்கர், அப்புறம் உஷாஜி, வெங்கட் சாமிநாதன், மைத்ரேயன், அம்பை, வா ஸ்ரீனிவாசன், வானநிலவன், பெரிய பட்டியல். பட்டியல் போட்டா எப்பவுமே எங்கேயாவது விடுபட்டுரும். இது ஒரு பெரிய குடும்பம். அதுல ஒரு 10 வருஷம் 12 வருஷம் முன்னாடி என்ன கிரி போன்றவர்கள் இணைத்து கொண்டது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒரு வெரி ஃபுல்ஃபில்லிங் ஒர்க். வர விஷயங்களை படிக்கிறது, சிறப்பிதழ்களை பத்தி யோசிக்கிறது, அதுக்கு முன்னெடுக்கிறதுன்னு இதெல்லாம் பத்தி நான் பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி நானே சேதுபதியோட ரொம்ப அவர் சொல்வன எப்படி துவங்கிச்சு, வெங்கட் சாமிநாதன் எப்படி ஒரு முக்கியமான ஆளுமையா ஆரம்பத்துல வழிகாட்டினார், அப்புறம் உஷாஜி, ஸ்ரீனிவாசன், நட்பாஸ் போன்ற துவக்கியவர்கள் எப்படி ஒருங்கிணைந்து செயல்பட்டார்கள், ஹரிவெங்கட் எப்படி தளத்தை வடிவமைத்து, இன்றும் ஹரிவெங்கட் எப்படி வடிவமைத்தாரோ அதே மாதிரிதான் இருக்கு தளம். இந்த விஷயங்களை பத்தி முதல்ல சேதுபதிய அழைக்கிறேன். சேதுபதி சுவாரஸ்யமானவர். அவரும் அதாவது ஒரு தேர்ந்த மொழிபெயர்ப்பாளர். சமீபத்துல விபூதி பூஷன் பந்தோபாத்தியாயா எழுதிய மின்னல் சங்கீதம் அப்படிங்கிறத மொழிபெயர்த்தவர். வாங்க சேதுபதி. நன்றி பாலா. கேட்கறது இல்லையா நான் பேசுறது? எஸ் சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு
ஃபார்மாலிட்டி ஃபர்ஸ்ட் அன்மியூட் பண்ண உடனே ஆம் ஆடிபிள் அப்படிங்கிறது. ஸோ சொல்லணும் வந்து 2008 ஜூன் 2009 ஜூன் 11th ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்தது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸாகவே நான், ரவிசங்கர், ஹரி வெங்கட், இவங்கெல்லாம், சாமிநாதன், நாங்கெல்லாம் பேசிகிட்டே இருப்போம். ரவிசங்கர் வந்து அடிக்கடி சொல்லுவார், முதல்ல வந்துட்டு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மேகசின் ஆரம்பிக்கணும். தமிழில் வந்து நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன், ஜென்ரலாக சயின்ஸ் பற்றி நிறைய எழுதுறதில்ல யாரும். நம்ம அதுக்காக ஒரு மேகசின் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார் ரவிசங்கர். எனக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட். ஹரி வெங்கட் வந்து டிரான்ஸ்லேஷன், லிட்ரேச்சர் அதுலெல்லாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டு. அரவிந்த் நீலகண்டன் இருந்தார் அப்போ எங்களோட. ஸோ அவருக்கும் சயின்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சாமிநாதனுக்கு இது எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் அப்படி சயின்ஸ் பண்ணலாம், சயின்ஸ் பற்றி மேகசின் கொண்டு வரணும்னு பேசினது. நாங்கள் எல்லாம் ரவிசங்கரை கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஓவராலாக ஒரு லிட்ரேச்சர் மேகசின் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். பட் ரவிசங்கருக்கு வந்துட்டு இப்போ இருக்கிற சிறு பத்திரிகைகள் மாதிரியே திரும்ப திரும்ப கொண்டு வர வேண்டாம். நம்ம வந்து இதில் எல்லா மெயினாக இதில் மொழிபெயர்ப்புக்கும் அறிவியலுக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ சிறு பத்திரிகைகளில் வர்ற ஒரு விதமான அரசியல் கலந்த இலக்கியம் வேண்டாம். இது வந்து ஒரு உலகளாவிய இலக்கியம் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கைட் பண்ணாரு. இதுக்கு வந்து பேர் வச்சது ரொம்ப சுவாரஸ்யம்னா நிறைய பேர் வைக்கிறது எப்பவுமே கஷ்டம். ஒரு ஒரு விஷயத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீக்ஸ் என்ன பேர் வைக்கிறதுன்றத மட்டுமே பேசிட்டு இருந்தோம். அது ரவிசங்கர் தான் நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாரு. ஒரு கட்டத்தில் அவர் சலிச்சு போய் அந்த கிரகண விருத்தின்னு எல்லாம் சொன்னாரு. நான் அப்புறம் தான் திரும்ப அவர் நம்ம பேசினதுலேயே ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமான்னு பார்த்தேன். சொல்லணும்ன்றது வந்து கேட்சியாக இருந்தது. இது எந்த காரணமும் இல்லை, இது ஸ்பெஷலாக. பட் நாங்கள் ஒரு அந்த லயம் நல்லா இருந்தது சொல்லணும்ன்றதுல. ஸோ அது நான் திரும்பி அதை ஹைலைட் பண்ணி கேட்டேன், இந்த சொல்லணும்ன்றது நல்லா இருக்கு, இதை வச்சுக்கலாமா அப்படின்னு. ஸோ வச்சுக்கலான்னு சொல்லி அடுத்த 5 மினிட்ஸில் நான் போய் டொமைன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ரிஜிஸ்டர் பண்ணி காசு கட்டி சைட்டும் வாங்கியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வேற யாரும் அதை டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு 3 வீக்ஸுக்கு டிஸ்கஸ் பண்ணியாச்சு பேர் என்ன வைக்கிறதுன்னு. ஸோ பேர் வச்ச உடனே ஃபர்ஸ்ட் இஷ்யூ எப்பவுமே கொஞ்சம் கஷ்டம் உண்டாக்குறது. ஏன்னா யாரும் பேக்ரவுண்ட் இல்லை, புது பசங்க யாரோ பண்ணுறாங்க. பட் ரவிசங்கர் இதில் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் எங்களுக்கு. அவர் வந்து பிரக்ஞை காலத்திலேருந்தே இந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால அவங்களெல்லாம் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு வந்தார். ஸோ நான் ஒரு 1 இயராகவே அதுக்கு முன்னாடியே வண்ணன் இலவன், வெங்கட் சாமிநாதன் அவங்களோடலாம் எனக்கு இன்ட்ரடக்ஷன் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் இஷ்யூ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்தோம். பட் திலீப் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ரைட்டர் திலீப். ஸோ அவர்கிட்ட பேசி அவரோட ஒரு ஷார்ட் ஸ்டோரியை வந்து ரீபப்ளிஷ் பண்ணோம். ஏன்னா அப்போ வந்து திலீப்போட எந்த கதையுமே இன்டர்நெட்டில் இருக்கல. அதே மாதிரி அது வந்து இந்த ஒரு சிறு பத்திரிகை இதில் போய் எங்கேயோ அடியில் மாட்டிக்கிட்ட மாதிரி இருந்தது. ஸோ அதுலேருந்து மேலே எடுத்து ஒன்று கொண்டு வந்தோம். சுகா என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவர்கிட்ட இருந்து அவரோட ஒரு ஆர்டிக்கிள் கொண்டு வந்தோம். ஸோ இது ரொம்ப ஒரு பெரிய கவனத்தை கொண்டு வந்தது. ஜெயமோகன் அப்போ ரொம்ப எங்களை என்கரேஜ் பண்ணார், இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தாரு. அதுக்கு ஒரு பெரிய ரீச் வந்தது. அந்த இட்லி வடைன்னு அப்போ வந்து ஒரு ஃபேமஸ் பிளாக் சைட் இருந்தது. ஸோ அதுலேயும் எழுதியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்த உடனே. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து ஒரு வித்தின் 5 மினிட்ஸ்லேயே வந்து சைட்டை வந்து கிராஷ் ஆயிடுச்சு. அதாவது என்னோட ப்ரௌசரில் வேலை பார்த்தது, இன்னொரு ப்ரௌசரில் வேலை பார்க்கல. ஸோ ஒரு கிளாசிக் வெப் இஷ்யூ. ஸோ அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பார்த்தா நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இட்லி வடையில் போட்டதுனால, லிங்க் கொடுத்துருந்தாங்க அதனால். ஸோ இம்மீடியட்டாக ஓடி போய் அதை ஃபிக்ஸ் பண்ணி திரும்பி லைவ் ஆக்கி, அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் மூமெண்ட் அதெல்லாம். பட் ஒன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்தப்புறம் வெங்கட் சாமிநாதனுக்கு எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வந்தது. ஓ, இந்த பசங்க சீரியஸாக பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் நிறைய என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தார். அவரே எழுதினார் செகண்ட் இஷ்யூவில்.
அப்போ வந்து இந்த ராஜமார்த்தாண்டன்ற கவிஞர் வந்து தவறி போயிட்டார் அந்த செகண்ட் இஷ்யூ வர்ற டைமில். ஸோ அதுவும் வெங்கட் சாமிநாதன் அவரை பற்றி ஒரு அஞ்சலி கட்டுரை எழுதி கொடுத்துருந்தாரு. ஸோ வெறும்னா இந்த முன்னாடி சொன்ன மாதிரியே ரொம்ப ட்ரையான லிட்ரேச்சர் இல்லை ஒரு ஒரு வலிந்து திணிக்கப்பட்ட ஒரு கரடு முரடான விஷயமா இல்லாமல் நல்லா படிக்கும்படியாக நல்ல லே அவுட்டில் கொண்டு வரணுன்றது தான் எங்களோட எய்மாக இருந்தது. அது முடிஞ்ச அளவு சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். சுகா ரொம்ப ஃபேமஸாக எழுத ஆரம்பித்தார். அப்போ மூங்கில் மூச்சில் வந்துட்டு ஆனந்த வீட்டில் வந்து மூங்கில் மூச்சுன்ற தொடர் வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ அதனால அவர் எழுதுறதுனாலையும் நிறைய கவனம் வந்தது. நிறைய பேர் இப்போ பாஸ்டன் பாலா சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அவரோடது படிப்பாங்க. அப்புறம் இளையராஜா பற்றி நிறைய ஆர்டிகிள்ஸ் வந்தது. அதுவும் நிறைய ரீச்சபிலிட்டிக்கு உதவிச்சு. ஸோ என்னாச்சுன்னா இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் எளிதில் படிக்கக்கூடிய விஷயங்களை முன்னாடி வச்சுட்டு கூடவே கொஞ்சம் சீரியஸான விஷயங்களும் கொடுத்தோம். நிறைய ரைட்டர்ஸ் வந்து இப்போ எழுதின நிறைய ரைட்டர்ஸ் வந்து அப்போ ஆரம்ப காலத்தில் எழுதின இடம் அது. இப்போ இப்போ நம்மளோட இப்போ அடுத்து பேச போகிற கிரி வந்து அப்போ எழுத ஆரம்பிச்சிருந்தாரு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவர் இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ சீரீஸில் வந்துட்டு ஜான் சிபேலியஸ் பற்றி ஒரு சீரீஸ் ஆஃப் ஆர்டிகிள்ஸ் எழுதியிருந்தார். அதை எடிட் பண்ணி அவர்கிட்ட இமெயிலில் டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு. லலிதா ராம் இப்போ வந்து நிறைய இசை கட்டுரைகளுக்காக இசை புத்தகங்களுக்காக அறியப்படுறாரு, பரிவாதினிக்காக அறியப்படுறாரு. பட் அவர் ஃபர்ஸ்ட் சொல்லோனதில் எழுதினது இசை சம்பந்தமான ஆர்டிக்கிள் இல்லை, விஸ்வநாதன் ஆனந்த் பற்றி எழுதின ஒரு ஆர்டிக்கிள் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. அப்புறம் அந்த பீரியடில் நாங்கள் பண்ணினது இந்த தி ஜானகிராமன் பற்றி ஒரு சிறப்பிதழ். அது வந்து வெங்கட் சாமினா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது அந்த சிறப்பிதழ். அடிக்கடி கிட்டத்தட்ட அந்த அந்த சிறப்பிதழ் கொண்டு வர போகிறோன்னு அவர்கிட்ட சொன்ன ஒரு 2 வீக்ஸாக அவர் கண்டினியூஸாக 2 வீக்ஸ் இல்லை சாரி 2 மந்த்ஸாக கண்டினியூஸாக அவருக்கு இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருந்தார். அவர் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லி நிறைய கான்டாக்ட்ஸ் கொடுத்தாரு. நாங்கள் போய் இன்டர்வியூ எடுத்துகிட்டு வந்தோம். சுவாமிநாதன் ஆத்ரேயன் தஞ்சாவூரில் போய் அவர் அப்போயே 93 என்னமோ இருந்தது அவரோட வயசு. ஸோ அதெல்லாம் ரொம்ப நிறைவளிக்கிற ஆரம்பகால விஷயங்கள். டெஃபினெட்லி இது 5 மினிட்ஸில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேரை நான் மிஸ் பண்ணியிருக்கேன் இதில். பட்டு இப்படி தான் ஆரம்பிச்சது சொல்லணும். பேக் டு யூ பாலா. நன்றி சேது. ஆஸ்திரேலியாவில் அர்த்தராத்திரி அழைப்பை ஏற்று வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. சந்தோஷமா இருந்தது உங்களை மீண்டும் பார்த்தது, பேசினது. அடுத்ததா அழைக்க போறது ரா கிரிதரன். ஒருத்தர் உள்ள வந்த உடனே ரொம்ப பாசமா நேசமா அதே சமயம் எல்லாரையும் அரவணைத்து கூட்டிக் கொண்டு பெரிய குழு இல்லைங்களா? ஸோ எல்லாரையும் அப்பப்போ ரொம்ப ஆக்ரோஷமான இலக்கிய சண்டைகள்லாம் வரும்போது இரு பக்கத்தையும் ரொம்ப நியாயமா நேர்மையா அணுகக்கூடியவர், சுவாரஸ்யமான மனிதர். பல முறை சந்திச்சிருக்கேன். லண்டன் போன போதெல்லாம் அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது, அப்ப சொல்லியிருந்தார். பட் ஆனா பொட்டி கட்டின்னு ஒரு மாதிரி என்னை வந்து எங்க இருந்தாலும் வந்து பார்த்துருவேன். சிறுகதைகள், இசைக்கட்டுரைகள், விமர்சன கட்டுரைகள், அதை தொகுத்து புத்தகங்கள் என்று நிறைய எழுதியிருக்கார். தமிழினி பதிப்பக வெளியீடாக காலத்தின் முடிவுக்காக ஒலித்த ஓசை, இவரோட தலைப்புகள் எப்பவுமே ரொம்ப வித்தியாசமா தனித்துவமா இருக்கும். நான் வந்துட்டு கவிதை புத்தகங்கள்ல இருந்து கதை தலைப்புகளையோ இல்ல கட்டுரை தலைப்புகளையோ தேடினா அவராகவே கவிதை மாதிரி தலைப்பு வைக்கக்கூடியவர். அறிவியல் சிறுகதை போட்டியில பரிசு வென்றவர். எங்களோட ஆசிரியர்களுள்ள மிக முக்கியமான நபர். வாங்க கிரி. எல்லாருக்கும் வணக்கம். பேர் கிரிதரன் ராஜகோபாலன். நான் லண்டன்ல இருக்கேன், ஃபேமிலியோட இருக்கேன். எனக்கு ஒரு 2 பொண்ணு. ஸோ இங்கே கடந்த ஒரு 15-16 வருஷமா இருக்கேன் இங்கே நான். ஸோ சேதுபதி சொன்ன மாதிரி 2009 தொடங்கிய சொல்லணும் பயணம். ஸோ அந்த டைமில் முதல் இஷ்யூவில் பார்த்துருக்கேன் நான். அப்போ அந்த காலகட்டம் வந்து வலைப்பூக்களின் காலகட்டம். நிறைய பிளாகர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. தமிழில் எக்கச்சக்கமான
பிளாக்ஸ் இருந்தது. அதில் வந்து நிறைய போட்டிகள் நடக்கும், கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, அது நிறைய நடக்கும். ஆனால் ஒரு 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 திட்டவட்டமான பத்திரிகை, ஒரு குறிக்கோளோட இருக்கக்கூடிய இடங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அந்த டைமில். ஸோ சில சில இது திண்ணை இருந்தது, திண்ணைன்னு ஒரு பத்திரிகை இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கீற்றன் ஒன்று இருந்தது. அந்த மாதிரி ஒரு எல்லா இடத்துலேருந்தும் பலவிதமான கட்டுரைகள், கதைகள் எல்லாம் வாங்கி பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு இடங்கள் இருந்ததே தவிர, ஒரு தெளிவான பார்வையோட இது மாதிரி ஒரு பத்திரிகையை நடத்தணும், இதுதான் குறிக்கோள் நமக்கு, இந்த மாதிரி ஒரு நேர்மையான ஒரு விஷயங்களை பற்றி பேசணும், தெளிவான பார்வையை கொண்டு வந்து சேர்க்கணும் வாசகர்களுக்கு அப்படின்னு கொண்டு வந்ததில் வந்து ஐ திங்க் சொல்லணும் அன்னைக்கு தொடங்கினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐ திங்க் அது ஒரு ஒரு ட்ரெண்ட் செட்டராக தான் இருக்குது. ஸோ அதோட அசோசியேட் ஆனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது வழியாக எனக்கு பல விதமான நண்பர்கள் கிடச்சிருக்காங்க. என்னை முதல்ல கொண்டு வந்து சேதுபதி அருணாச்சலம் தான். அதில் நான் பிளாகில் அப்போ எழுதியிருந்தேன் 2007 2006 காலகட்டம். அப்புறம் 2009 ஒரு ரெண்டாவது இஷ்யூவில் எழுதி முடிச்ச அப்புறம் அவர் காண்டாக்ட் பண்ணார். இந்த மாதிரி நாங்கள் ஒரு பத்திரிக்கை நடத்தணும், இது பண்ண முடியுமா அப்படின்னு. அப்போ நான் இட்லியோட ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு தெரியும், அந்த முதல் இஷ்யூலேருந்து படிச்சிருக்கேன் நான். ஸோ அவர் அது அப்படி கேட்டபோது அதுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பெருமையாகவும் இருந்தது. கேட்குறாரு இவர் இந்த மாதிரி இசைக்கட்டுரைகள் எழுதணுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுலேருந்து ஆரம்பித்த ஒரு அசோசியேஷன் தான் சேதுபதியோட. நல்ல நட்பாக நிறைய தடவை பேசியிருக்கோம் நாங்கள். அப்போ அவர் அந்த சமயத்தில் இந்தியாவில் இருந்தார்னு நினைக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் நேரில் சந்தித்ததில்லை, அந்த வாய்ப்பு கிடைக்கல இது வரைக்கும் எனக்கும் சேதுவை சந்திக்கிறதுல. அந்த அதில் எழுத தொடங்கினது. அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசிப்பேன். இவரோட லலிதாராம், நண்பர் லலிதாராம் இருக்காருங்க, அவரோட கட்டுரைகளும் அங்கே வாசிக்கிறது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். நிறைய தெளிவுகளை கொடுத்தது ஆக்சுவலாக. எழுத வந்து இந்த மாதிரி எழுதலாம், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம், விளையாட்டு சம்மந்தமாக கட்டுரைகள் எழுதலான்றது தமிழில் வந்து எனக்கு லலிதாராம் கட்டுரைகளை பார்த்து தான் எனக்கும் அது தோணிது, இந்த மாதிரி எழுதலாம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அவரோட இசைக்கட்டுரைகளுக்கு நான் மிகப்பெரிய ரசிகன், அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்குமே ரசிகன். அவரை நேரில் சந்திச்சிருக்கிறோம், நிறைய டைம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு அது ரொம்ப ஒரு பெருமையான அசோசியேஷன்ஸ்லாம் கொடுத்தது வந்து சொல்லணும். அதுக்கு அது ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ரவிசங்கரோட இன்ட்ராக்ஷன்ஸ் எனக்கு பல விதமான திறப்புகளை கொடுத்துருக்கு. இதில் ரவிசங்கர் வந்து அவர் நேரில் சந்திச்சதில்லை, அவரோட மெயில் வழியாக நிறைய அவர் கைடன்ஸ் கொடுத்துருக்காரு. நேரடியாக கைடன்ஸ்னு சொல்ல மாட்டார் அவர், ஆனால் அவர் சொல்கிறதுல நிறைய விஷயங்களை நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியும். அதுலேருந்து ஒரு 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 திட்டவட்டமாக நமக்கு இதுதான் செய்யணும், இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி சில திறப்புகள்லாம் செய்யலாம் அப்படின்னு கொடுத்தது வந்து சொல்லணுத்தோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறேன். அப்புறம் 2011 அந்த காலகட்டத்தில் தான் வந்து ஆசிரியர் குழுவில் வந்து இறைஞ்சி நம்ம ஏதாவது கட்டுரைகள் எழுத முடியுமா, நண்பர்கள் சேர்ந்து நம்ம பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் ரவிசங்கர். அப்போ அவரோட உரையாடலுக்கு அப்புறம் 2011 அப்புறம் இங்கே நாங்கள் அப்போ யூகேல வந்து நண்பர் சிவா கிருஷ்ணமூர்த்தி, பிரபு அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த ஆசிரியர் கூட இணைஞ்சு நம்மளால் இதை முடிஞ்சது இங்கே செய்யலாம், இங்கேருந்து இதை ஆர்டிக்கல் எழுதுறதோ இல்லைன்னா அதில் பங்களிப்பு செய்கிறதோ செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 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 டைரக்ஷன் இருந்தது. ஸோ அதில் அது மாதிரி இணைஞ்சு அப்போலேருந்து பயணம் பண்ணுறோம். ஸோ இதில் பல நண்பர்கள் இருக்காங்க இங்கே பார்க்குற சரஸ்வதி அம்மா, அவங்களே ரொம்ப தெரியும் எனக்கு. நிறைய நிறைய ஒலி ஒப்புகளாக மாற்றுறாங்க அந்த எழுத்துக்களை. அது ஒரு புது மீடியா ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ சொல்லணுத்து ஒரு வித்தியாசமான சில விஷயங்கள் வந்து அது என்றைக்குமே வந்து ஒரு அதிக கவனம் கொடுத்துருக்கு இந்த தமிழ் சூழலில். ஒன்று வந்து சிறப்பிதழ்கள். கிட்டத்தட்ட சிறப்பிதழ்களுக்கு ஒரு 10-15 சிறப்பிதழ்களில் செஞ்சுருக்கோம். ஸோ அது வந்து பலவிதமான கவனத்தை ஈர்க்கக்கூடிய கட்டுரைகள் வந்திருக்கு. அதில் தி ஜானகிராமன், அசோகமித்ரன், அப்புறம் இசை சம்பந்தமான சிறப்பிதழ்கள், அறிவியல், அறிப்புனைவு, அறிவியல், அது ஒரு சிறப்பிதழ்கள், அப்புறம் ஆங்கில எழுத்தாளர்களுக்கான சிறப்பிதழ்கள், அந்த மாதிரி பல விதங்கள் இருக்கு. ஸோ அதுக்கான தேடல்கள் அது வந்து பல புது நண்பர்களையும் புது அசோசியேஷன்ஸும் கொடுத்தது. நிறைய பேரை போய் ரீச் பண்ண முடிஞ்சது, அவங்ககிட்ட கட்டுரை வாங்க முடிஞ்சது. அவங்களோட பேசும்போது நமக்கு சில முக்கியமான தகவல்களோ இல்லைன்னா வந்து எப்படி ஒரு 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 முக்கியமான ஒரு செய்தி எப்படி பார்க்கறது, இல்லாட்டி ஒரு குறிப்பான ஒரு சில இலக்கிய ரசனைகளை எப்படி வளர்த்துக்கிறதுன்ற மாதிரி அந்த ஒரு வியூ கிடைச்சிது சொல்லணும்ல. ஆசிரியர்கள் குழுவும் சரி, அவங்களால அறிமுகமான பிற எழுத்தாளர்களிடையும் அந்த ஒரு தொடர்பை ரொம்ப முக்கியமான பார்க்குறேன் நான். அதுக்கப்புறம் சிறப்பிதழ் தாண்டி வந்து ஒரு கட்டத்தில் நிறைய முக்கியமான ஆளுமைகள் அதெல்லாம் பேட்டி எடுக்கலாம்.
அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையும் இருந்தது சொல்லணுத்துல. ஸோ அந்த டைமில் நிறைய புது எழுத்தாளர்கள் ராய் மார்க்சம், அதுக்கப்புறம் லக்ஷ்மி ஹாம்ஸ்டாம், ஸோ இங்கே யூகேல இருக்கிற சில எழுத்தாளர்கள்லாம் சந்தித்து பேட்டி எடுக்கலாம் அப்படின்ற அதுவும் செஞ்சோம். அதன் வழியாக நமக்கு பல புது கட்டுரைகளும் புது திறப்புகளும் கிடைச்சது சொல்லணுத்துல. ஸோ அந்த விதத்தில் வந்து அந்த அந்த காலகட்டம் 2015, 16, 17 வரைக்கும் வந்து நல்ல ஒரு நல்ல காத்திரமான படைப்புகளும் சிறப்பிதழ்களும் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கு கடந்த ஒரு 4-5 வருஷமா வந்து முக்கியமாக கவனம் செலுத்துறது வந்து புனைவுலம் கவிதையிலையும். ஸோ என்னோட ஒர்க் வந்து வர புனைவுகளை படிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15 கதைகளாக வந்துடும் ஒரு இஷ்யூலேயும் ஒரு இதுக்கும் செலக்ட் பண்ணுறதுக்கு இஷ்யூக்கு. ஸோ அதை படித்து நாங்கள் இன்டர்னலாக வந்து ஒரு ஓட்டிங் சிஸ்டம் மாதிரி வச்சுருக்கோம். ஒரு கதையும் படித்து அதுக்கான மார்க் கொடுக்கறது. முன்னாடிலாம் அதை பற்றி தீவிரமான சண்டைகள்லாம் நடக்கும். இது வந்து நல்ல பாசிட்டிவான விஷயம், இது வந்து நெகட்டிவ் இந்த கதையில் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் இருக்கும். காலப்போக்கில் அதுக்கான நேரம் குறைஞ்சு விட்டுதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஆனால் வந்து ஓட்டிங்ன்றது வந்து இன்னும் கண்டிப்பாக நடக்குது, எல்லாருமே ஓட் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு கொடுக்குற எழுத்தாளர்களுக்கும் சரி, அவங்களுக்கும் முதல் சொல்கிற விஷயம் அதுதான். எல்லாமே நாங்கள் இன்டர்னலாக ஒருத்தர் தேர்ந்தெடுத்து வர்ற ஒரு இதழ் கிடையாது இது. இது பலரோட கூட்டு முயற்சி. நிறைய பேர் எல்லாரும் வாசிக்கிறோம், அவங்கவுங்க கருத்தை சொல்கிறோம். இலக்கிய ரசனை சார்ந்தும், இல்லைன்னா அது பேசக்கூடிய தகவல்கள் சார்ந்தும், இல்லைன்னா அது சொல்லக்கூடிய முன்வைக்கக்கூடிய கருத்து சார்ந்தும் எல்லா 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 தலைப்புலையும் வந்து அதை ஒரு பார்த்துட்டு அப்புறம் தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி முன்னெச்சரிக்கையாக சொல்லிடுறது எழுத வர்றவங்ககிட்ட. ஸோ அந்த ஓட்டிங் சிஸ்டம் இது வரைக்கும் டச்வுட் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஓட்டிங்கில். ஸோ அதில் புனைவும் கவிதையும் நானும் நண்பர் சிவா கிருஷ்ணமூர்த்தி, அனுகிரகா 3 பேரும் அதில் பங்கெடுக்கிறோம். ஸோ அது அந்த தேர்வில் வந்து 15ல் ஒரு 5 கதைகள், ஒரு 4 கவிதைகள், அந்த மாதிரி ஒரு தேர்வாகும். அதை தான் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ அந்த சேனலில் பார்த்துக்கிறது பாலாஜி, ரவிசங்கர், அப்புறம் பிற சிவசங்கர் மாதிரி நண்பர்கள்லாம் கம்யூனிகேட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டே. யாருக்கிட்ட கேட்டு ஆர்டிகல்ஸ் வாங்குறது, கதைகளை வாங்குறது, அவங்களுக்கு எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுன்றது, அவங்களோட ஓட்டிங் தாண்டி இதெல்லாமும் அவங்க செய்கிறாங்கன்றது வந்து இது ஒரு பெரிய முயற்சியாக ஆக்குது இது ஆக்சுவலாக. அதுவும் எல்லாரும் வேறு டைம் ஜோன்ஸ், வேறு இடத்துல இருக்கோம் நாங்கள் எல்லாருமே. ஸோ அதிலெல்லாம் சேர்ந்து வர்றதுனால வந்து இது இந்த ப்ராசஸ் செட் ஆகிறதே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் நான் ஒரு மாதிரி இந்த சிஸ்டம் ப்ராசஸ் ப்ராப்பராக நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் எனக்கு சொல்லணும் ரொம்ப மகிழ்வான ஒரு இடம். வேலை தவிர குடும்ப சூழல், அதோட சுமைகள் தவிர சொல்லணுத்துக்கு வந்து இயங்குறதுன்றது இன்றைக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம். பல நண்பர்களை கிடைச்சிருக்கு, பல விதமான எழுத்துக்களையும் என்னால் ரசிக்க முடியுதுன்றதுக்கு ஒரு காரணம் வந்து சொல்லணும். அதை இன்றைக்கும் நான் பெருமையாக நினைக்கிறேன். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். இந்த நேரம் கூட ஒதுக்கினதுக்கு ரொம்ப நன்றி. பல நண்பர்கள் பார்க்க சந்தோஷமாக இருக்குது. லலிதராம், சேது, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நாளாச்சு நாங்கள் பார்த்து பேசி. ஸோ இந்த இடத்துல எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறது வந்து எனக்கு மகிழ்வாக இருக்குது. ரொம்ப நன்றி. நன்றி கிரி. சொன்ன மாதிரி நாங்கள் மின்னஞ்சல் மூலமாவோ வாட்ஸ்அப் மூலமாவோ இந்த மாதிரி குறுந்தகவல் பகிர்ந்துக்கிறதுல தான் பெரும்பாலும் நேரம் செலவழிக்கிறோம். ஸோ குயிகமைப்புக்கு மீண்டும் நன்றி. எங்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து அட்லீஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டோம். யாரெல்லாம் வர முடிஞ்சதோ அவங்க எல்லாரையும் மீண்டும் பார்க்க வச்சதுக்கு அவங்களுக்கு சிறப்பு நன்றியை சொல்லிக்கிறேன் நடுவில். அடுத்து லலிதாராம் அதாவது வெளியிலிருந்து ஆதரவு தருவோங்கிற மாதிரி அவர் வந்துட்டு எப்பவுமே ஒரு இதழ் வேலி வந்த உடனே காத்திரமான விமர்சனங்களை நேர்மையா முன்வைப்பவர். இந்த இதழில் எப்படி இந்த மாதிரி இதை போடலாம், இதுல ப்ரூஃப் ரீடிங் நீங்க ஒழுங்கா பண்ணல, இந்த மாதிரி ரொம்ப கூப்பிட்டு கண்டிப்பவர். அந்த மாதிரி ஒருத்தர் எப்பவுமே தேவை. பிகாஸ் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு விஷயம், அதாவது எல்லாமே நல்லா தானே பண்ணியிருக்கோங்கிற மாதிரி தோணும். ஆனா அவர் தான் இதுக்கு இந்த மாதிரி இது போடணும், புக்கு போட்டிங்கன்னா அடியில வந்துட்டு டீட்டெயில்ஸ் போடணும். அவர் வந்துட்டு ஒரு தேர்ந்த இசை விமர்சகர், இசை ரசிகர், தொடர்ச்சியா அறிமுகப்படுத்துபவர். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நண்பராக இருந்துட்டு எங்களை வழி நடத்துறதுக்கு அவருக்கு முதல்ல ஒரு நன்றி. பழனி சுப்பிரமணியம் பிள்ளை குறித்து துருவ நட்சத்திரம், ஜிஎன்பி குறித்து இசை உலக இளவரசர், அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு இசை ஆளுமைகளை பற்றியும் தொகுப்பா பேரலையாய் ஒரு மென் ஷட்ஜகம். இந்த புத்தக கண்காட்சிக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ஹிட். நான் எங்க திரும்பினாலும் போஸ்டர் இருக்கிற மாதிரி காரக்குறிச்சியை தேடி.
அது எல்லாத்தையும் சொல்வனத்துல சில கட்டுரைகள் சில விஷயங்கள் வெளிவந்ததுங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். லலிதாராம், வாங்க உங்க அனுபவங்களை பகிருங்க. எல்லாருக்கும் வணக்கம். எத்தனை நிமிஷம் பேசலாம்? இல்லை, நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. நான் சுருக்கமாக சொல்ல முயற்சி பண்ணுறேன். நான் நானும் சொல்வனமும்னா முதல் கனெக்ஷன் வந்து சேதுபதி அருணாச்சலம் தான். சேதுவும் நானும் கல்லூரி நாட்கள்லேருந்தே நண்பர்கள். ஸோ 25 வருஷத்துக்கு மேலே அவரை தெரியும். 2004 நாங்கள் ஒரு சில பேர் சேர்ந்து வரலாறு.com சொல்லி நம்ம தமிழ் வரலாறை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கோயில் கலைகள், சிற்பங்கள் இதுக்கெல்லாம் வச்சு ஒரு மின்னிதழ், மாதாந்திர மின்னிதழ் தொடங்கினோம். அப்போ அப்போ நான் எழுதுறதெல்லாம் அங்கே தான் எழுத ஆரம்பிச்சேன். அதே சமயத்தில் அந்த பிளாக் வந்து அப்போ தான் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வர ஆரம்பித்த ஒரு சமயம். அதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல பப்ளிஷ் பண்ணோம்னா நம்ம ரொம்ப ஃபார்மலாக அச்சு பத்திரிகைனா நீங்கள் எழுதி ரிட்டன் கவரெல்லாம் வேறு சேர்த்து நீங்கள் அவங்களுக்கு மெயில் பண்ணி அவங்க உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணால் திருப்பி வருதா, ரிஜெக்ட் ஆகிடுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டாம்ப் போட்டி அனுப்பி இப்படிலாம் வேற இருந்த ஒரு சமயம். அப்புறம் பிளாக் வந்தபோது யார் வேணால் எதை வேணால் போடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளோஷன், குரூப்ஸும் பிளாக்ஸும் வந்த சமயம். ஸோ இது இது ரெண்டுமே, இது ஒரு எக்ஸ்ட்ரீம்னா அது ஒரு எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற சமயத்தில் ஒரு எல்லா அது ஒரு மாடரேஷனும் இருந்து இது ஒரு யாரோ ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஒரு நல்ல தரமான ஒரு இதழா கன்சிஸ்டண்டா அதை கொண்டு வர்றது அப்படின்னு அவன் சொல்வனம் வந்தது வந்து ஒரு ஒரு பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் தான் அப்போ. அது ஏன்னா ரொம்ப அந்த பிளாக் எக்ஸ்ப்ளோர்ட் ஆன சமயத்துல எதுக்கு இன்டர்நெட்டுக்கு வரோங்கிற மாதிரி ஆயிடும். அவ்வளோ சண்டை. நானே நிறைய சண்டை போட்டிருக்கேன். ஏன் நம்ம இவ்வளோ சண்டை போடுறோம் அப்படின்னு தெரியாது. ஆனால் அது நம்மளை இழுத்துன்னு போயிடும். இன்னைக்கு ஃபேஸ்புக் மாதிரி அன்னைக்கு பிளாக் போஸ்ட் வந்து ஒரு 10 வரி இருந்ததுன்னா பிளாக் கமெண்ட் செக்ஷன் வந்து ஒரு 200-300 கமெண்ட்ல அங்கே போயிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் நம்மளோட டைம் வேஸ்ட் ஆயிருந்த சமயத்தில் ஒரு இதழ் வந்தது. அதில் சேது இன்வால்வ் ஆனதுனால நான் ரொம்ப ஆர்வமாக அதை பார்க்க ஆரம்பித்தேன். சேது சொன்ன மாதிரி என்னுடைய முதல் கட்டுரை, நான் ஆக்சுவலி நான் ரொம்ப எனக்கு எவ்வளோ இசை பிடிக்குமோ அதே அளவுக்கு எனக்கு ஸ்போர்ட்ஸும் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பார்த்து வியந்து நான் வளரும்போது ஒருத்தரை பார்த்து வியந்த ஒரு ஆளுமை வந்து விஸ்வநாதன் ஆனந்த். ஸோ அவருக்கு 40வது பிறந்த நாள் வந்து டிசம்பர் 11 2009 வந்தது. ஸோ நான் அது டிசம்பர் 10 அன்னைக்கு அவருக்கு நாளைக்கு பர்த்டே அப்படின்னு ரியலைஸ் பண்ணி அன்னைக்கு நைட்டு உட்காந்து நான் ஒரு ஆர்டிக்கல் அவரை பற்றி, ஒரு ஆனந்த் 40 ஒரு ரசிக அனுபவம் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன். ஸோ அடுத்த நாள் அவரோட பர்த்டே டிசம்பர் 10 ஆக்சுவலாக சொல்வனம் இதழ் வெளி வந்துடுது. ஸோ நான் சேதுட்ட இப்போ நான் வந்து வரலாறு.comல இதை போட முடியாது. ஏன்னா இதுக்கும் நாங்கள் போட்ட வரலாறுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ எனக்கு பிளாகும் கிடையாது. ஸோ நான் சேதுட்ட கேட்டேன், இது சொல்வனத்தில் போட முடியுமா அப்படின்னு. அவன் வந்து சொல்வனம் இதழ் வந்துடுது அப்படின்னா, சரி அப்போ நான் ஏதோ ஒரு பிளாகில் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போய், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னா ஒரு ½ நீ அனுப்பு அப்படின்னு சொன்னால், அது இன்னைக்கு கூட ஐ திங்க் ஏதோ ஒரு கமெண்ட்டோட இருக்குது, ஏதோ ஒரு டெக்னிக்கல் ரீசன்னால கொஞ்சம் பிந்தி இந்த கட்டுரை வெளியாயிருக்கு அப்படின்னு ஒரு ஒரு குறிப்போட அந்த கட்டுரை வெளியாச்சு. பட் அந்த கட்டுரை வெளியானதோட அந்த கியூரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சும்மா ஒரு ஒரு டெக்ஸ்டா போடாம அதில் வந்து வேற என்னென்னலாம் அதை என்ஹான்ஸ் பண்ண முடியும், அதை சூஸ் பண்ண ஃபோட்டோஸாக இருக்கட்டும். வதன்னு எல்லா ஃபோட்டோஸும் போடல. அதே சமயத்தில் அந்த லிங்க்ஸ், அந்த மேட்ச் முக்கியமான வெளியில இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா அதை போய் பார்க்க முடியும். ஒரு கியூரேஷன், ஒரு என்ஹான்ஸ்மெண்ட், ஒரு கியூரேஷன் அப்படிங்கிறது இந்த மேகசின்ஸோட ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு எனக்கு முதல்ல புரிஞ்சது வந்து அந்த கட்டுரை. அது பப்ளிஷ் ஆகி நான் எழுதின ஒரு விதம், பட் அது போய் அது வெளிவந்த விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ வந்து இமீடியட்டா இந்த அருண் நரசிம்மன் வந்து ராகம் தானம் பல்லவியை பத்தி தொடர்ந்து ஒரு சீரீஸ் எழுதினார். நான் அருண்ல ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் தான், இசை மூலமா சேர்ந்ததுனால. ஸோ அந்த அனுபவம், அந்த ராகம் தானம் பல்லவினா என்ன அப்படிங்கிறத வெறும் படிச்சு கத்துக்க முடியாது. பட் இந்த மேகசினோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, அதுக்கான கிளிப்ஸை, அதுக்கான ரெலவெண்ட் எக்ஸாம்பிள்ஸை, இன்னும் அந்த நியூவன்சஸை அப்படியே நம்ம கொடுத்துட முடியும். ஒரு MP3 ஃபைலாவோ
இல்லை ஒரு யூடியூப், அப்போ யூடியூப் இருந்ததான்னு எனக்கு தெரில, வேற ஏதோ ஒரு லிங்காவோ ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. அதுக்கு ரொம்ப வேலை செஞ்சோம் சேது. அது எக்கச்சக்க இமெயில் டிஸ்கஷன். அப்போ ஒரு 4-5 நண்பர்கள் நாங்கள், இதை போடலாம் இதை போட வேண்டாம், இது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கு, ரொம்ப இது ட்ரையாக இருக்கு, இப்படி நாங்கள் நிறைய. இப்போ நான் சொல்வனத்தை நான் கொஞ்சம் விமர்சனம் பண்றேன்னு சொன்னேன். ப்ராபப்ளி இது வந்து அந்த நாட்கள்ல வந்த அந்த ஒரு, நான் இன்னும் அதை வெளி மனுஷனா பார்க்கல. இன்னும் ஒரு இதழ் வந்த உடனே நான் அப்போ சேதுக்கு வந்து எப்படி ஒரு இமெயில் அனுப்புவேனோ அதே மாதிரி இப்போ நான் பாஸ்டன் பாலாஜிக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட்ல தான் நான் அதை அனுப்புறேன். ஆம், அந்த விதத்துல எனக்கு ரொம்ப இந்த இந்த பவர் ஆஃப் ஒரு மேகசின் என்ன, அது எப்படி வந்து ஒரு சிக்னிஃபிகண்டா அதுக்கு ஒரு தனி இடம் இருக்கு, அச்சு இதழுக்கு ஒரு இடம் இருக்கு, பிளாகுக்கு ஒரு இடம் இருக்கு, ஃபேஸ்புக்கு ஒரு இடம் இருக்கிறத தவிர ஒரு யூனிக்கான ஒரு பிளேஸ் என்ன, அதோட ஸ்ட்ரென்த் என்ன, அந்த ஸ்ட்ரென்த்ல இருந்து வெளியில போகாம இத்தனை வருஷம் கன்சிஸ்டண்டா இருக்கு சொல்வனம் அப்படிங்கறத திருப்பி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு வந்து நிறைய விசிபிலிட்டியை சொல்வனம் நிச்சயமா கொடுத்துருக்கு. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிளை சொல்லி நான் என்னோட இதை முடிச்சுக்கிறேன். என்னை விட்டா நான் இன்னொரு 2 மணி நேரம் கூட பேசுவேன். பட் நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நான் ஒரு புக் ஃபேருக்கு போயிருந்தேன், சென்னையில் நடந்த ஒரு புக் ஃபேருக்கு. அப்போ இந்த தமிழினி ஸ்டாலில் வசந்தகுமார் அவர்கள் இருந்தார். அப்போ ஒரு ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேரை நான் குறிப்பிடல, ஏன்னா அது சரியா இருக்குமான்னு தெரியல. அப்போ என்ன யாருக்குமே தெரியாத ஒரு காலம். அப்போ அவர் வந்து என்னை கூப்பிட்டு அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவர் லலிதாராம் சொல்வனம் இதழில் எழுதுறாரு அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் வந்து, நீங்க சொல்வனத்துல, ஓ நான் இதை படிச்சிருக்கேன், அப்புறம் அவர் குரல் எல்லாம் தாழ்த்தி, நான் கூட சொல்வனத்துல எழுதுறேங்க அப்படின்னாரு. எனக்கு வந்து நம்ம இப்படி ஒரு இடத்துல நம்ம எழுதுறோமா அப்படின்னு எனக்கு அன்னைக்கு அப்படிதான் தெரிஞ்சது. ஓ இவ்வளோ ஒரு கௌரவமான ஒரு இடத்துல நம்ம எழுத்து வந்து பப்ளிஷ் ஆகுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நண்பர் சேது நம்ம அனுப்பினா அவங்க இப்போ அதே மாதிரி தான் இவங்க எல்லாருமே என் நண்பர்கள் தான் சார். இப்போ எனக்கு வந்து இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, ஓட்டிங் இருக்குன்னா எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். இது வரைக்கும் வந்து நான் இது ஏதோ நம்ம வீடு, நான் என் பிளாக்ல போடுற மாதிரி தான் சொல்வனம்ல வருதுன்னு நினைச்சுட்டு இருந்தேன். பட் அது அதை மீறின ஒரு இடம், அதற்கு ஒரு கௌரவம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு அன்னைக்கு புரிஞ்சுது. அதுல அண்ட் என் கடைசியா ஒன்னே ஒன்று சொல்றேன். நான் வந்து எழுதுறதுல எனக்கு ஒரு 180% வந்து இது நாட் ஒர்த் பப்ளிஷிங் அப்படின்னு நானே முடிவு பண்ணுவேன். அது பல தடவை வந்து அதை குப்பை தொட்டிக்கு போகாம அதை காப்பாத்தி அது அது ஆக்சுவலா நான் நல்லா இருக்குன்னு நினைச்சதெல்லாம் வந்து அது அவ்வளோ ஒழுங்கா போய் ரீச் ஆகாது, இல்லை அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்காது. நான் எதெல்லாம் குப்பைக்கு போனேன்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஆக்சுவலா அது ஏதோ ஒரு, அதுக்கு ஏதோ ஒரு மெருகு பண்ணி அந்த கிரெடிட்டை நான் பாலாஜிக்கு தான் கொடுக்கணும். அது ஏதோ ஒரு அவர் கொண்டு வருவாரு. அவர் வந்து, நான் இது வரைக்கும் இது எனக்கு என்னவோ இது சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன், நீங்க எதுவும் பாருங்க அப்படின்னு நான் அவருக்கு அனுப்புவேன். அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அது ஆனா சொல்வனத்துல வந்தா அதுக்கு தான் நிறைய ரீச் இருக்கும். அதுக்கும் நான் இந்த ஒரு கணத்துல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி லலிதாராம், ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது. சொல்வனத்தோட சிறப்பு என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எங்கிருந்து மக்கள் எழுத வராங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த 10-12 ஆண்டுகள் முன்னாடி சேர்ந்த போது திடீர்னு ஒருத்தர் எனக்கு ஒரு மின்னஞ்சல் போட்டார், சுந்தர் வேதாந்தம்னு. நான் வந்துட்டு பாம்பேல ஆஃப் இந்த இதுல ட்ரில்லிங்ல வேலை பார்த்துருக்கேன், அந்த அனுபவங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து இன்டெல்ல சிப் டிசைன்ல இருக்கேன், அதை பத்தி நான் எழுதணும்னு நினைக்கிறேன். எழுதுங்க பார்க்கலாம் அப்படின்னும். அப்புறம் ரொம்ப சிறப்பா இருந்தது. ஸோ அவர் எங்களோட புரவலரும் கூட. அதாவது சொல்வனம் நடத்துறதுங்கிறது கொஞ்சம், அதாவது பணமும் தேவைப்படுற விஷயம், அதுக்கும் அவர் தொடர்ச்சியா உதவுறார். இந்த மாதிரி எங்க இருந்தாவது எங்களுக்கு மக்கள் கிடைத்து கொண்டே இருப்பதுதான் எங்களோட மிக மகிழ்ச்சியான தொடர்ச்சியா எங்களை ஊக்கப்படுத்துறது. அந்த மாதிரி திடீர்னு வந்தவர் அனுராதா கிருஷ்ணசாமி. அவர் வந்துட்டு லலிதாராம் அறிமுகம் செஞ்சார், ராமுருகன் அறிமுகம் செஞ்சார்னாலும் அவர் ஒரு புயல் மாதிரி வந்தவர். திடீர்னு ஹிந்தியிலிருந்து கதைகளை தொடர்ச்சியா மொழிபெயர்த்துருக்கார். மித்ரோ மர்ஜானி, கிருஷ்ணோ சப்தியோட ஏ பெண்ணே, பத்மா சச் தேவ் எழுதிய இவர்கள் இல்லையே, அதுக்கப்புறம் பல்வேறு கதைகள். அவரோட நாள் முழுக்க பேசிகிட்டே இருக்கலாம். அவரை அடுத்து பேச அழைக்கிறேன். அப்படியே பேச ஆரம்பிக்கலாமா? நான் பேசுறது கேட்கறதா? இது ஒரு கஸ்டமரி கேள்வி.
ஆனா வீட்ல யாரும் இல்லாம நானாவே ஆன் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். எல்லோருக்கும் வணக்கம். 21 செப்டம்பர்ல, அதாவது 19ல ரிட்டையர் ஆனேன். அதுக்கப்புறம் 2 வருஷம் என்ன செய்யறதுன்னு திக்கு தெரியாத காட்டுல சுத்திட்டு இருந்த போது 21 செப்டம்பர்ல முருகன் சார் கிட்ட சொல்லி, நீங்க பாஸ்டன் பாலாக்கு ஒரு மெயில் போடுங்க. அப்புறம் ராமே அப்ரோச் பண்ணேன். இது எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஸ்தகத்தை தேடினேன். எந்த புஸ்தகம் எழுதணும்னு நினைச்சேனோ அந்த புஸ்தகத்தை தேடி யூபியில் ஏதோ ஒரு பப்ளிஷர் அவங்கள்ட்ட வாங்கிட்டு அந்த புஸ்தகத்தை வந்து மொழிபெயர்க்க ஆரம்பிச்சு ஒரு 3-4 சாப்டர்ஸ் பைலட் அனுப்பிச்சேன். இவர்கள் இல்லையேங்கிற ஒரு புஸ்தகம், அது பத்மா சச்தேவ் அப்படிங்கிற எழுதின புஸ்தகம். டோக்ரி லாங்குவேஜ், அதாவது நம்ம வீட்டு வேலைக்காரெல்லாம் இருப்பா இல்லையா, நம்ம ஹெல்பர்ஸ் இருப்பேன், அவளை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனெக்டோட்ஸ், இண்டிவிஜுவல் அனெக்டோட்ஸ். அதுல வந்து கிடைச்சது என்னன்னா, மொழி வந்து எப்படி ஒரு 2 டிஃப்ரெண்ட் பீப்புள அல்ல 2 டிஃப்ரெண்ட் கண்ட்ரிய அல்ல 2 டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இணைக்கிற ஒரு பாலமா இருக்குங்கிறது புரிஞ்சுது. இளையராஜா இந்த சிம்பனி இன்டர்வியூல சொன்ன மாதிரி 2 டிஃப்ரெண்ட் நோட்ஸ் when struck together sound as one harmony. ஒரு என்டையர் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு ஒரு த்ரெட் போயிட்டே இருக்கு, எல்லாரும் இணைக்கிற ஒரு த்ரெட். அது பண்டிகை ஆகட்டும், அது கொண்டாட்டங்களாகட்டும், அது பழக்க வழக்கங்களாகட்டும், அதெல்லாம் வந்து இதுல காமனா நிறைய லைன் பார்க்க முடிஞ்சுது. இலக்கியம்ங்கிறதே வந்து அந்த மொழிபெயர்ப்புங்கிறதே வந்து ஒரு வேறொரு இலக்கியத்தினோட செழுமையை வந்து அந்த நிலப்பரப்பை, அந்த மக்களை, அவங்களோட பண்பாட்டை, கலாச்சாரத்தை, அவங்களோட பழக்க வழக்கங்களை, பண்டிகைகளை சொல்றதா இருக்கணும், பகிர்ந்துக்கிறதா இருக்கணும், நமக்கு சந்தோஷம் கொடுக்கறதா இருக்கணும். அந்த விதத்துல மொழிபெயர்ப்பு ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். மொழிபெயர்ப்பு இல்லைன்னா நம்மளால பல நல்ல நூல்கள் எல்லாம் படிச்சிருந்திருக்க முடியாது. ஆனா கரனினா வந்து ரயில் முன்னாடி விழப்புறாங்கிறப்போ ஒரு பதட்டம் தொத்திக்கும் நம்மளுக்கு. அது தமிழ்ல படிச்சதுனால தான் தெரிஞ்சது. அந்த பதட்டத்தை கடத்த முடிகிற போது அந்த மொழிபெயர்ப்பாளர் அங்க வெற்றி பெறாரு. அவருக்கு பேர் கிடைக்கிறது கிடைக்கல அதெல்லாம் வேற விஷயம். அதை நம்ம படிச்சு முடிக்கிற போது நம்மளுக்கு அது ரொம்ப திருப்தியா இருக்கு. வேற ஒரு நாட்டோட, வேற ஒரு மண்ணோட கலாச்சாரத்தை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம் அப்படிங்கிறது. அப்புறம் இதுல வந்து இந்த முதல் நாவல் முடிஞ்ச பிறகு 2வது கிருஷ்ண சோப்திங்கிற ஒரு ரைட்டர், வந்து ஓல்ட் டேம் ஆஃப் ஹிந்தி அண்ட் பஞ்சாபி லிட்ரேச்சர், அந்த லேடி அவங்க எழுதின நாவல் ஒண்ணு ஏழடுக்கி அப்படிங்கிற பேர், ஏ பெண்ணேங்கிறது, அதை பண்ணினேன். அதுக்கப்புறம் 3வது அவங்களுடைய ரொம்ப ஃபேமஸ், தவற விடக்கூடாத 10 நாவல்கள்ல எப்பவும் ஃபிகர் ஆற ஒரு நாவல் மித்ரோ மர்ஜானி. அது ஒரிஜினலா பஞ்சாபில, உருதுல வந்து, அதுக்கப்புறம் பஞ்சாபிக்கு வந்து, ஹிந்திக்கு வந்து, பல இந்திய மொழிகள்ல வந்து அதை நான் தமிழ்ல பண்ணேன். இன்ஃபேக்ட் சாகித்ய அகாடமி அதை முதல்லயே பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் நம்மளும் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த நாவலை பண்ணேன். ஒரு 10க்கும் மேல சிறுகதைகள் பண்ணியிருப்பேன். எல்லாருமே தரமான எழுத்தாளர்கள், எல்லாமே தரமான கதைகள். இதுல முருகன் சாருக்கும் ராமுக்கும் தான் நன்றி சொல்லணும். இவங்க கொடுத்த என்ட்ரி மூலமா கதவை திறந்து உள்ள போய் உட்காந்தேன். இப்போ ரொம்ப சுகமா அனுபவம். அது ஒரு ஆனந்தமான ஒரு இன்ட்ராக்ஷன் வித் சொல்வனம் பீப்புள், பர்டிகுலர்லி பாஸ்டன் பாலா. எனக்கு வந்து மொழிபெயர்க்கிறதுங்கிறது அதுக்குள்ள கொஞ்சம் பிடிபட ஆரம்பிச்சிருந்தது. கதைகள்லாம் கொஞ்சம் நானே 2வது தடவை படிச்சு பார்க்கும்போது, தாட்சணியம் எல்லாம் படிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சரியா வந்த மாதிரி தோணித்து. சில கதைகளுக்கு வந்து பர்சனலா நிறைய வரவேற்பும் இருந்தது. இப்படியாக என்னோட மொழிபெயர்ப்பு வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். நான் ரொம்ப லோவா ஃபீல் பண்ணும்போதெல்லாம் வந்து என்னை தூக்கி எழுப்பி நிறுத்தி வார்த்தைகள் சொல்லி, என்ன பண்றீங்க, என்ன படிக்கிறீங்க, ஏதாவது எழுதுங்க அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் வந்து பாஸ்டன் பாலாக்கு வார்த்தையால வெறும ஒரு நன்றிங்கிற ஒரு சின்ன சொல்லாலெல்லாம் வந்து எதுவும் சொல்லிட முடியாது. எப்பவும் வந்து விசாரிச்சுட்டே இருந்து, நீங்க பண்ணணும், நீங்க எழுதணும், இதை எழுதுங்க அதை எழுதுங்கன்னு சொல்லி ஒரு தூண்டுதலா இருந்தது. எனக்கு தெரிஞ்சது மொழிபெயர்ப்பு. நான் படிச்ச நல்ல விஷயங்களை, நான் வளர்ந்த சூழல் அந்த மாதிரி, நான் வாழ்ந்த சூழல் அந்த மாதிரி. டெல்லியில வந்து இட்ஸ் அ பாட்புரி ஆஃப் மெனி கல்ச்சர்ஸ். அங்க நிறைய நல்ல புஸ்தகங்கள், நிறைய சினிமாக்கள், நிறைய பிளேஸ், அதெல்லாம் படிக்க வாய்ப்பு கிடைச்சது. ஜனங்களோட இன்ட்ராக்ட் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. படிக்கிற போது ஒரு நல்ல சங்கீதம் கேட்கிற போது மனசு உருகிற மாதிரி, ஐயோ இது நம்ம தமிழுக்கு சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்பெல்லாம் விட்டுருவேன். அப்ப வேலை மும்முரத்துல வந்து எனக்கு நேரம் கிடைக்கல. ரிட்டையர் ஆன பிறகு நான் இதையே வந்து ஒரே ஒரு பேஷனா எடுத்துட்டு நான் இந்த துறையில டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து தொடர்ந்து சொல்வனம்னா, ராம் சொன்ன மாதிரி அம்மா வீடு, என்ன வேணா சொல்லலாம். பாலாட்ட இது நான் எழுத போறேன் அப்படின்னு சொன்னா ஓகே ரைட் பார்க்கலாம் அப்படின்னு விடுவாரு. ஆனா அது பின்னாடி இருக்கிற ப்ராசஸ் எல்லாம் வந்து சொல்ற மாதிரி இப்பதான் எனக்கும் தெரிய வருது. இன்னும் நிறைய பண்ணணும். டைம் இஸ் லெஸ் அண்ட் பண்றதுக்கு நிறைய இருக்கு. மியூசிக் இருக்கு, சினிமா இருக்கு, பல நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஒரு எப்படி சொல்லணும்னா, ஒரு ஒரு மருந்து, ஒரு தெரப்பி. சொல்வனத்துக்காக எதையாவது எழுதணும் அப்படின்னாக்கா அது எனக்கு ஒரு தெரப்பி. பாலாக் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சர்ஜரிக்கு அடுத்த நாள் காலையில போறதுக்கு முன்னாடி 6:30 மணிக்கு போறதுக்கு முன்னாடி ஈவினிங் 7:30 மணிக்கு சொல்வனம் ஆர்டிகல் எழுதி முடிச்சு அவருக்கு நான் மெயில் பண்ணேன்.
அந்த அளவுக்கு ஒரு தெரப்பி. என்னுடைய பர்சனல் சோகத்துல இருந்து என்னை மீட்டெடுத்து வெளியே கொண்டு வந்து எனக்கு இதை செய்யணுங்கிற உத்வேகம் கொடுக்குற ஒரு இடம். தாய் வீடு, அம்மா வீடு மாதிரி அது. அங்க போய் எப்ப வேணாலும் நம்ம அந்த நிழல்ல உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் சொல்வனத்தோட. ரொம்ப லேட்டா தான் ஜாயின் பண்ணேன் 21ல. அதனால வந்து ஒரு ரொம்ப ரொம்ப காலமா எல்லாரையும் தெரியுங்கிற மாதிரி இப்ப இந்த போன வீடியோ கால்ல தான் நான் பாலாவோட முகத்தையே முதல் முறை பாக்குறேன். இன்ஃபேக்ட் ராமையும் நான் வந்து முதல்ல இப்பதான் பாக்குறேன் நேர. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சொல்வனத்துக்கு எழுதுறதும் அதோட அந்த சொல்வனத்தோட ஆர்டிகல்ஸ் படிக்கிறதும் இன்டராக்ட் பண்றதும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னும் எனக்கு நிறைய நிறைய செய்யணும்னு ஆசை இருக்கு. அதுக்கு வந்து கடவுள் வந்து அந்த மனசை சரியா வச்சு இன்னும் நிறைய செய்யறதுக்கு எனக்கு டைமும் வாய்ப்பும் கிடைக்கணும். சொல்வனம் ஃபவுண்டர், ஸ்டால்வர்ட்ஸ் அண்ட் பில்லர்ஸ் எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்க விரும்புறேன். மை ஜர்னி வில் கண்டினியூ வித் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி பாலா. நன்றி நன்றி. முக்கியமா இங்க மொழிபெயர்ப்பை பத்தி ஒரு 2 வார்த்தைகள் சொல்லிடலாம். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குன்னு தெரியுது. 3 பேர் பேச போறாங்க. அவங்களுக்கு இட்டையும் நேரத்தை பத்தி சொல்லிடுறேன். கேட்கறதுக்கு காத்துட்டு இருக்கோம். இன்னும் கண்டினியூ பண்ணிக்கலாம் வேணாம். ஓகே. மொழிபெயர்ப்பை பத்தி ஒரு 2 வார்த்தைகள். பிகாஸ் நான் சொல்வனத்துக்குள்ள வந்தபோது மைத்ரேயன் என்கிட்ட சொன்னது, உங்களுக்கு கதையை விட நீங்க மொழிபெயர்ப்பு தான் நீங்க பண்ணணும், அதான் உங்களுக்கு ஒழுங்கா வருதுன்னு சொல்லி என்ன கிட்டத்தட்ட அங்க கொண்டு போனவர். அவங்க வந்துட்டு பல்வேறு முயற்சிகள் அப்போ பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒருத்தரே ஒரு ஆக்கத்தை எடுத்துட்டு 2 பேர் மொழி பெயர்க்கிறது, 2 பேர் எப்படி விதவிதமா அதை கொண்டு வரோம் அப்படின்னு இந்த இது ஒரு விதமான முயற்சி. அதுக்கப்புறம் ஒரு ஆங்கில ஆக்கத்தை எடுத்துட்டு அது வந்து இது பெற்றிருக்கோம் இல்லையா, போலிஷ் மொழியிலேருந்தோ இல்லை வேற ஏதோ மொழியிலேருந்தோ வந்திருக்கோம். அதை தமிழுக்கு கொண்டு வந்து அதை மீண்டும் ஆங்கிலத்துக்கு கொண்டு போறது, அது எப்படி உருமாறுது அப்படின்னு பாக்குறது. இந்த மாதிரி சில வித்தியாசமான, அதாவது இணையத்துக்கே சாத்தியங்கள் உரிய முயற்சிகளை அவங்க பண்றதை பார்க்கும்போது கவிதைகள் எல்லா விஷயங்களையும் அவங்க மொழிபெயர்த்திருந்தாங்க. ஸோ அந்த விதத்துல மிக முக்கியமா நான் மொழிபெயர்ப்பை பார்க்குறேன் தமிழுக்கு. பிகாஸ் நான் இன்னும் ஆங்கிலத்துல படிக்க முடிஞ்சாலும் தமிழ்ல எதையாவது அதாவது இன்னைக்கு ஏதாவது வர தொழில்நுட்பமா சரி வேற விஷயங்களையும் எனக்கு சித்தாந்தமோ வேதாந்தமோ தமிழ்ல படிச்சா ஒரு அணுக்கம் நெருக்கம் எல்லாமே உண்டு. 3 பேர்ல இன்னும் பாக்கி இருக்கிற 3 பேர்ல அடுத்தது வந்துட்டு நான் அழைக்க போறது எங்களோட அறிவியல் ஆசிரியர் அருணாச்சலம் ரமணன். அவரை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். ரமணன் இருக்கீங்களா? இருக்கேன். கேக்குறதா? கேக்குது. ஓகே, நன்றி. இது நான் வந்து இங்க வந்தது ஒரு தனி அனுபவம். கிட்டத்தட்ட 210 வந்து ரவிசங்கரை முதல்ல சந்திச்சேன். நான் அவர் ஒய்ஃப் நானும் வந்து கிளாஸ்மேட்டு ஐஐடி மெட்ராஸில். அப்போ வந்து அவர் சொன்னார், ஏன் தமிழில் நீங்கள் எழுதக்கூடாது அப்படின்னாரு. அந்த சமயத்தில் நான் வந்து ரிசர்ச்சில் ரொம்ப இன்வால்வ்டாக இருந்ததுனால, இல்லை எனக்கு கொஞ்சம் கஷ்டம், நான் தமிழோட டச் ஆகி கிட்டத்தட்ட 20-25 வருஷம் ஆச்சு, சும்மா ஆனந்தோடன் குமுதம் கல்கி படிக்கிறதோட ஜாஸ்தி இல்லை அப்படின்னு. இல்லை இப்போ இங்கே புதுசாக நாங்கள் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், இதை படிங்கோ அப்படின்னாரு. ஸோ அப்போ படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் 2-3 தடவை அவரை மீட் பண்ண போது அவர் சொல்லுவாருன்னு, எழுதுறேன்னு சொல்கிறேன், இல்லை எழுதுறேன்னு, ஆனால் எழுதலை. 2022 முதல் முறையாக அவர் பாஸ்டன் பாலாவை அறிமுகப்படுத்தினார் அவர் வீட்டில். அப்போ அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், இனிமே பாஸ்டன் பாலா பார்த்துப்பான் அவ்வளோதான் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்து எனக்கு, நீங்கள் இப்போ நிறைய பேரோட ஆர்டிக்கல் நான் படிச்சுட்டு இருக்கேன், அதுவும் எஸ்பெஷலி லாஸ்ட் 2 இயர்ஸ் இங்கே வந்ததுக்கப்புறம், ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அவ்வளவு ஃப்ளோ கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுத வேண்டியிருந்தது. ஒரு பாலா சொன்னார், இல்லை நீங்கள் எழுதுங்கன்னு அவர் அடிக்கடி ஏதோ ஒன்று அனுப்பிச்சுட்டு, நீ இதை பண்ணு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு. கடைசியில் ஒரு வழியாக ஆரம்பித்தேன். அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஏன்னா ஒவ்வொரு தாட்டி எழுதும் போதும் அது இப்போ அடுத்த இதழை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம், அது தமிழ் தடுமாறின்னு தான் இருக்கு இன்னும். ஆனால் இது ஒரு நல்ல அனுபவம். இந்த மாதிரி நான் ஒரு காலத்தில் எழுதணும்னு நினச்சேன், ஆனால் இந்த மாதிரி பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. அது வந்து தேங்க்ஸ் டு ரவிசங்கர் அண்ட் பாலா தட் ஐ இந்த லாஸ்ட் இது ஒரு 10-12 கட்டுரை எழுதியிருக்கேன் நான். இது வந்து எழுத முடியும் நம்மளாலையும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்தது ஒரு பாலானால் தான்.
அண்ட் ஒன் திங் எகெயின் விச் நான் ரொம்ப நாள் வந்து ஐஐடியில் பண்ணிட்டு இருந்தேன், ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் நோபல் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தாட்டி பாலாட்ட சொன்னேன், இதை பண்ண முடியுமா அப்படின்னு. ஏன் நிச்சயமாக பண்ணலாமே அப்படின்னார். நான் சொன்னேன் உடனே வரணும், அது காலங்காத்தால் இங்கே பாஸ்டனில் 5:30 மணிக்கு நமக்கு தெரிஞ்சிடும் யாருக்கு நோபல் ப்ரைஸ் வருதுன்னு. ஆனால் வித்தின் 2-3 ஹவர்ஸில் வந்து நம்ம ஒரு ஒரு சின்ன ஒரு சினாப்சிஸ் கொடுக்கணும். முதல் 3 சப்ஜெக்ட் நான் பார்த்துப்பேன், அதுக்கப்புறம் மீதி இன்னும் 3 என்னால் முடியாது, இந்த லிட்ரேச்சர், எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸுங்கிறது. அதில் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னார். ஆனால் நான் கொடுத்த சினாப்சிஸை விட அதுக்கப்புறம் வந்து ஒரு மற்றவ எழுதின கட்டுரையை பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது, இது இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சமீபத்தில் வந்து என் நோபல் லாரியட்ஸை வந்து இன்டர்வியூ பண்ணி அவளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கேன், பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகிறதுன்னு சொல்லிட்டு. பட் திஸ் இஸ் டெஃபினெட்லி அமேசிங் இன்டர்நெட் மேகசின், மேகசின். தேங்க்யூ பாலா ஃபார் த சப்போர்ட். தேங்க்யூ சார். உங்களை மாதிரி பேராசிரியர்கள் விஷயம் தெரிஞ்சவங்க எழுதுதான் சொல்வனத்தோட பலம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அறிவியலை வந்துட்டு ஒரு ஆர்வலனாக தான் படிக்கிறேன், நீங்கள் சொல்லி கொடுக்குறவங்க. ஸோ மிக்க மகிழ்ச்சி. அடுத்த சொல்வனத்தின் குரல் சரஸ்வதி தியாகராஜன். இவங்க கிட்டக்க ஆரம்பத்தில் நம்ம பாட்காஸ்ட் பண்ணணும் சொல்வனம்னு நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப டைல்யூட்டாக இருக்கு. நம்ம ஏதாவது பண்ணணும்னு உடனே இவங்க வந்துட்டு எனக்கு சம்டைம்ஸ் தோணும் இவங்க வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோங்கிற மாதிரி. ஸோ தொடர்ச்சியாக அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. சரஸ்வதி வாங்க. மியூட்ல இருக்கீங்க. வணக்கம் பாலா. முதல்ல இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வாய்ப்பு அளித்த குவிகம் மற்றும் சொல்வனத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. நான் சொல்வனத்தில் இணைந்தது 2021. சொல்வனத்தில் வரும் கதைகளை படித்து அவற்றை சொல்வனம் யூடியூப் சேனலில் பகிரும் பணியை செய்கிறேன். அத்துடன் அவர்களது பாட்காஸ்ட் சேனல் ஸ்போட்டிஃபைலும் அதை வலையேற்றி விடுவேன். எழுத்தாளர் இரா முருகனின் மிளகு நாவலின் முதல் அத்தியாயம்தான் சொல்வனத்தின் முதல் காணொளி. கிட்டத்தட்ட 1400 ஒலிவடிவங்கள் செய்திருப்பேன். சொல்வனம் வெளியிட்டுள்ள பல புத்தகங்களில் 2 புத்தகங்களுக்கு நான் அட்டையும் வடிவமைப்பு செய்திருக்கிறேன். சமீப காலமாக சொல்வனத்தின் கதைகள், கட்டுரைகள் ஒலிவடிவம் செய்யும் பொழுது என் கண்ணில் தட்டுப்படும் அச்சுப்பிழைகளை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு அனுப்புகிறேன். கதைகளை சரியான தமிழ் உச்சரிப்புடன் தெளிவாகவும் உணர்ச்சியுடனும் ஏற்ற இறக்கங்களுடனும் படிக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு செயல்படுகிறேன். பல கதாபாத்திரங்கள் உள்ள கதையில் அவர்களுக்கு ஏற்றாற்போல் குரலில் மாற்றம் செய்து ஒலிப்பதிவு செய்கிறேன். இது நிறைய எழுத்தாளர்களுக்கு மிகவும் பிடித்துள்ளது. யூடியூபில் பதிவேற்றம் செய்யும் போது காப்புரிமை சிக்கல்களையும் நாம் கவனிக்க வேண்டி இருக்கிறது. பிற இணைய இதழ்களில் வந்துள்ள கதைகளை ஒலிவடிவம் செய்யும் பொழுது அந்த இதழின் ஆசிரியரிடமிருந்தும் அதை எழுதிய கதாசிரியரிடமிருந்தும் ஒப்புதல் பெற்ற பின்பே நாங்கள் ஒலிவடிவம் செய்கிறோம். அவர்களிடம் அவர்களை பற்றிய ஒரு சிறு முன்னுரை கேட்டு வாங்கி அதை 1 நிமிடத்துக்குள் சுருக்கி அவர்கள் கதைகளின் காணொளிகளுடன் அந்த காணொளியையும் கடைசியில் சேர்த்து நாங்கள் வெளியிடுகிறோம். காணொளி செய்வது எப்படி என எனக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் ஆரம்ப காலத்தில் அதை சொல்வனத்திற்கு ஏற்ற மாதிரி செய்வதில் பாஸ்டன் பாலா உதவி செய்திருக்கிறார், நிறைய உதவி செய்திருக்கிறார், கற்றும் கொடுத்திருக்கிறார். சொல்வனத்தின் மைத்திரையனும் நிறைய ஊக்கம் கொடுத்திருக்கிறார். இவர்கள் இருவருக்கும் என் தனிப்பட்ட நன்றியை கூறிக்கொள்கிறேன். நான் ஒலிவடிவம் செய்துள்ள கதை, கட்டுரை, நாவல்களின் எழுத்தாளர்களிடமிருந்து கிடைக்கும் பாராட்டுகள் அனைத்தும் எனக்கு ஊக்கமளிக்கிறது. அவர்கள் அனைவருக்கும் என் நன்றி. நிறைய எழுத்தாளர்களிடமிருந்து படிக்க முடியுமா அவர்கள் கதையை என்று கேட்கிறார்கள். என்ன செய்வது, எனக்கு நேரமே கிடைப்பதில்லை, திணறுகிறேன், மன்னிக்கவும். சொல்வனத்தில் வரும் ஒலி வடிவங்களை கேட்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இன்னொன்று சொல்ல வேண்டும், சொல்வனத்தில் எனக்கு எந்தவித இடைஞ்சலோ குறுக்கீடோ இன்றி பிடித்தவற்றை படிப்பது, படித்தவற்றை ஒலிவடிவம் செய்வது, பின்னர் காணொளியாக்கி பகிர்வது என்று சொல்வனத்துடன் இனிமையாக பயணிக்கிறேன். சொல்வனம் மென்மேலும் வளர்ந்து சிறக்க
என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி பாலா. நீங்கள் இல்லை என்றால் நான் சொல்வனத்துக்குள் நுழைந்தே இருக்க மாட்டேன், உங்களை சந்திக்காவிடி. நன்றி சரஸ்வதிஜி. நாங்கெல்லாம் 70s 80s கிட்ஸ். இப்போ வந்துட்டு இளந்தென்றலாக நுழைந்திருக்கிறவர் சிவசங்கர். இவர் ரொம்ப காலமா சொல்வனத்தோட தான் இருக்கார். இளந்தென்றல் நான் சொன்னாலும் துடிப்பானவர். நல்ல, அதாவது ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொன்னா உடனடியாக செயலில் இறங்கக்கூடியவர். நாங்கெல்லாம் பேசி இந்த கொண்டோம்னா அவர் வந்துட்டு ஆக்ஷன் கிங். வாங்க சிவசங்கர். நன்றி. தேங்க்யூ பாலா. முதல்ல ஃபியூ செகண்ட்ஸ் என்னோட ப்ரொஃபஸர் அண்ட் பிரின்சிபல் டாக்டர் வாவிஸ் இருக்காரு. சார் வணக்கம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா மீட் பண்றோம். ஒரு காமன் த்ரெட் எல்லாரும் சொன்ன மாதிரி சேது அண்ணா தான் காமன் த்ரெட். நான் வந்து ஹிந்துஸ்தானி மியூசிக் ஒரு கொஞ்ச காலம் கத்துன்னு இருந்ததுனால அதை பத்தி படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதை படி தேடிட்டு இருக்கும்போது சேது அண்ணாவையும் ரவிசங்கர்ஜியும் ஒரு தமிழ் குரூப் ஒன்று இருக்கு, அது மூலமா தெரியும். ஸோ அதுக்கு மூலமா அப்புறமா சேது அண்ணா ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டு பிடிச்சி அப்புறமா அவர் வந்து சொல்வனத்தில் எழுதின பீம்சன் ஜோஷி பற்றின ஒரு கட்டுரையை வந்து அவர் லிங்க் கொடுத்துருந்தாரு. அதை படித்து அது அப்படியே பயங்கரமாக வந்து இன்ட்ரெஸ்டட் ஆகி அவர்கிட்ட வந்து மெசேஜ்லாம் பண்ணியிருக்கேன். அவர் நீயும் எழுது அப்படின்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்பவே சொல்லியிருக்காரு. நமக்கு இதெல்லாம் வந்து நான் வந்து கத்துக்குட்டி, எனக்கு சுத்தமா வந்து தமிழ் லிட்ரேச்சர் பத்தியெல்லாம் அவ்வளவா தெரியாது. தமிழ் ஏதோ கொஞ்சம் தெரியும், ஆனா வந்து ரொம்ப லிட்ரேச்சர்லாம் தெரியாது. நான் மோஸ்ட்லி இங்கிலீஷ் தான் நிறைய படிப்பேன். அப்படி ஆரம்பிச்சதுதான். அப்புறமா நான் சொல்வனத்துல நிறைய இந்த இளையராஜாவோட கட்டுரைகள்லாம் சொன்னதெல்லாம் நான்லாம் படிச்சிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன். அவர் சொன்ன மாதிரி லலிதாராம் கூட சொல்லியிருந்தார் இல்லையா, அதுல வந்து வயலின் விக்கின்னு விக்னேஷ்னு ஒருத்தர், நெதர்லாண்ட்ஸ் விக்னேஷ், அவர் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு. அதுல ஃபுல்லா கிளிப்ஸோட வந்தது. நான் இப்போ கூட அந்த ரெஃபரன்ஸ்க்கு அந்த கட்டுரையை எடுத்து வச்சிருக்கேன், இளையராஜா பத்தின கட்டுரையை. அதுல ஃபுல்லா அந்த கிளிப்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் படிச்சு பயங்கரமா இருந்தது. அப்புறம் ரவிசங்கர்ஜியை வந்து மீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவர் இந்தியா வரும்போதெல்லாம் அவரோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். டைம் போறதே தெரியாது. அவர் ஒரு இடத்துல பேச ஆரம்பிச்சாருன்னா அது நிக்கிற போது வேற ஏதோ ஒரு இடத்துல நிற்கும் அண்ட் பல மணி நேரம் தீர்ந்திருக்கும். அப்படியே பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு நீயும் சொல்வனத்துல ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் என்ன இழுத்து விட்டுட்டாரு. நான் ஆக்சுவலி வந்து ரொம்ப வெக்கப்படணும். ஏன்னா நான் வந்து எடிட்டர் இன் ஆப்சென்ஷியா, நான் ஜென்ரலா வந்து பார்ட்டிசிபேட் பண்றதே இல்லை. அப்படியே திடீர்னு பண்ணாலும் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது வேற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து அதோட இது விட்டு போயிடுச்சுன்னா திரும்ப உள்ள வர்றது கஷ்டம். இல்லைன்னா வந்து நானும் பாலாவும் ஏதாவது ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு நான் வந்து சரி ஓகே பாலா ஏதாவது பண்ணா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நான் பாட்டு நிறைய தடவை நான் ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் விட்டு குவிட்லாம் பண்ணிருக்கேன். திடீர்னு பார்த்தா திரும்ப வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கும், ஒன்னு பாலா இல்ல அனுகிரகா யாராவது திரும்ப வந்து என்னோட நம்பரை குரூப்ல சேர்த்து விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து காமெடி நடந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து இதுதான் என்னோட த்ரெட், இப்படிதான் போயிருக்கு. ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறது தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ அவங்க சொன்ன மாதிரி டிரான்ஸ்லேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரவிசங்கர்ஜி எப்போ வந்தாலும் முக்கியமான ரவிசங்கர்ஜியோட டிஸ்கஷன்ஸ்ல முக்கியமான பார்ட் வந்து டிரான்ஸ்லேஷன்ஸாக தான் இருக்கும். அதுல வந்து அவர் இந்தியா வரும்போது சாகித்ய அகாடமில இருந்து ஃபுல்லா டிரான்ஸ்லேட்டட் நாவல்ஸ் வந்து வாங்கி குவிச்சு வச்சு எல்லாத்தையும் படிச்சு ஒவ்வொரு தடவை வரும்போது இந்த வாட்டி என்ன வந்திருக்குன்றத பத்தி படிச்சு நிறைய விஷயம் சொல்லுவாரு. அவர் வேர்ல்ட் லிட்ரேச்சர் பத்தி சொன்னாலும் அவர் இங்கிலீஷ்லயும் வந்து ஜெர்மன்ல இருந்து ஜப்பனீஸ்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ண நாவல்ஸ், இட்டாலியன்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ண நாவல்ஸ் பத்தி நிறைய பேசுவார். ஸோ அதனால எப்பவுமே வந்து அந்த டிரான்ஸ்லேஷன் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது வந்து அனுராதா மேடம் சொன்னாங்க. அதே மாதிரி தான் அந்த இம்பார்ட்டன்ட் ஒரு ஆஸ்பெக்டா, சொல்வனத்தோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டா இருக்கணும் அப்படின்னு நானும் ஆசைப்படுறேன். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் வந்து மெயினா வந்து அத்தென்டிக் ரைட்டிங். ஒரு புதிய எழுத்தாளர்கள் அவங்களோட ஒரு அத்தென்டிசிட்டியை கொண்டு வரது இந்த கரண்ட் தமிழ்
பொலிட்டிக்கல் இதுல வந்து பொல்யூட் ஆகாத மாசுபடாத ஒரு அத்தென்டிக் ரைட்டிங் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அதை தான் வந்து எடிட்டோரியல் மூலமா நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அங்க இங்க கொஞ்சம் டீட்டூர் எடுத்தாலும் மோஸ்ட்லி அந்த டைரக்ஷன்ல தான் வந்து போயிட்டு இருக்கோம். அது எப்பவுமே பாலா வந்து எல்லாம் என்ன இருந்தாலும் போட்டுருங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு. மத்தவங்க எல்லாம் தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. பாலா வந்து எப்படி இருந்தாலும் போட்டுருங்க பரவாயில்ல அப்படின்னாரு. அது போட்டா எந்த பக்கம் போட்டாலும் அதுக்கு ஆப்போசிட் பக்கத்துல இருந்து யாராவது வந்து இதெல்லாம் ஏன் போடுறீங்க இதெல்லாம் ஏன் போடுறீங்க அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அது ஐ திங்க் எல்லா ஒரு இந்த மாதிரி ஒரு லிட்ரரி வெஞ்சருக்கும் இருக்கிற ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ பாலா என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டதுக்கு. தேங்க்யூ சிவசங்கர்ஜி. நம்ம இது ஒரு ஜாலியான குரூப் குவிகம். உங்களால் எங்க அனுபவங்கள்லாம் பகிர்ந்து கொள்ள முடிஞ்சது. இன்னும் பல பேர் இருக்காங்க பானுமதி மாதிரி. பானுமதி எல்லாம் அதாவது உடல் உபாதைகள்லாம் இருந்தாலும் குறித்த நேரத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 2 கட்டுரைகள் 2 விஷயங்களை தரக்கூடியவங்க. ஒவ்வொரு இதற்கும் பல்வேறு பெயர்கள்ல அது எல்லா இதழ்களையும் நடக்கக்கூடியதுதான். நான் சின்ன வயசுல பார்த்தபோது ஒருத்தரே ஆன்மீக கட்டுரை எழுதுவார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இதயம் பேசுகிறது, ஞானபூமி, அந்த மாதிரி ஒவ்வொரு பத்திரிகையிலையும், அதாவது ஒரு குடும்பத்துல இருக்கிற எல்லா பத்திரிகையிலையும் ஒருத்தரே பல்வேறு பெயர்கள்ல எழுதுறது. ஆனந்த விகடன், பரணிதரன், மெரினாங்கிற மாதிரி. அந்த மாதிரி அவங்க ஒரு பல்துறை வித்தகர். அவங்களெல்லாம் பேச முடியுமா இல்லை நேரம் இருக்கான்னு தெரியல, கேள்வி பதிலுக்கும் நேரம் இருக்கான்னு தெரியல. இதோட உங்ககிட்ட நான் திரும்ப ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ பாலா. ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஜேர்னி. இன்னைக்கு அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கலாம். இது ஜூம் மீட்டிங் ஆக போச்சு, அதனால தான் அது இருக்க முடியல. பட் வி ஆல் வில் கிளாப். ரியலி வி ஹேட் அ வண்டர்ஃபுல் டே டுடே ஃபார் அஸ். ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுடைய ஆசிரியர் குழுவில் முதல்ல ரவிசங்கர் தான் எங்களுக்கு அறிமுகமானார். இன்னைக்கு பாஸ்டன் பாலா, சேதுபதி, கிரிதரன், லலித் ராம், அனுராதா கிருஷ்ணசாமி, அருணாச்சலம் ரமணன், சரஸ்வதி தியாகராஜன், சிவசங்கர், இவங்க எத்தனை பேரையும் அழைச்சிக்கிட்டு வந்து இதை கோஆர்டினேட் பண்ணி, இன்ஃபேக்ட் பாலா நிறைய பேசுவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அவர் மற்றவங்களை பேச வச்சுட்டு அவர் அப்படியே அமைதியாக இருந்தது வந்து அது ஒரு நல்ல ஒரு லெசன் தான் எனக்கு. இன்ஃபேக்ட் நிறைய பேரை நம்ம பேச வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்குது. நம்ம இன்னொரு 5-10 நிமிடங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் வித் பர்மிஷன் ஆஃப் அவர் பேட்ரன் அண்ட் டாக்டர் வாவேசு அண்ட் அதர்ஸ். நமது நண்பர்கள் சில அவருடைய கருத்துக்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல தெரிவிக்கணும். ஏன்னா இந்த ஒரு அருமையான ஒரு சொல்வனம் என்ற பத்திரிகையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம், அப்பப்போ நம்ம பார்க்குறோம் நம்ம நண்பர்கள்லாம் சொல்லும்போது. பட் ஆனால் அதில் உள்ள நியூஆன்சஸை பற்றியும் எப்படி அது செயல்படுகிறதுங்கிறத பற்றியும் தெரிந்து கொள்வதற்காக எங்களுடைய நிகழ்வை பற்றி சொல்லும்போது ஏதாவது ஒரு நிகழ்வு வந்தோன்னா இதுக்கு பார்ட் 2 ஒன்று போடணும் அப்படிம்பாங்க எல்லாரும். ரொம்ப நல்லா இருந்ததுன்னா ஸோ அந்த மாதிரி சொல்வனத்துக்கு இன்னும் பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் நாங்கள் போடணும் போல தான் தோணுது. இந்த சீரீஸில் நம்ம அடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி திண்ணை, இது மாதிரி இன்னும் நிறைய பத்திரிகைகள் எல்லாம் கொண்டு வரலான்னு இருக்கோம். பார்க்கலாம், அதெல்லாம் பின்னாடி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி ஐ ஷுட் தேங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு 10 நிமிஷம் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். நமது நண்பர்கள் கொஞ்சம் பேர் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். கேள்வி பதில் வேண்டாம், கேள்வி பதில் கேட்டு பதில் சொல்கிறதுக்கு நமக்கு இன்றைக்கி நேரம் இருக்காது. அதனால் இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் மட்டும் சொல்லுங்கள். முதல்ல இந்திரநீலன் சுரேஷ், அதுக்கப்புறம் டாக்டர் பாஸ்கரன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு அருமையான நிகழ்ச்சி. ஒவ்வொரு தடவையும் இணைய பத்திரிகைகள் பத்தி கேட்கும் பொழுது, அதை பத்தியெல்லாம் பேசும்பொழுது மனத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரணம் என்னன்னாக்க, இணைய பத்திரிகைகள் வந்து பெரிய லெவல்ல கோலோச்ச போகிற காலங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் நெருங்கி கொண்டிருக்கிறதுங்கிறதுனால இந்த நேரத்துல சொல்லுவனத்தை அடைத்த குவிகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்வனத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு டெஸ்ட் பெட். நான் வந்து இதுல ஒரு கதை அமைச்சு இது வருதா வரணுமே அப்படிங்கிற ஒரு டென்ஷனோட ஒரு கதை அமைச்ச ஒரு ஒரு இணையதளம் அது. என்னுடைய முனிப்பள்ளம் என்கிற ஒரு கதை வந்து 1949 ஒரு கற்பனையா ஒரு சுரங்க விபத்து பத்திய ஒரு கதை எழுதி அமைச்சேன். அந்த அனுப்பிச்சிட்டு அந்த ஏதோ பத்திரிகை இந்த போட்டிக்கு அனுப்பிச்சிட்டு வெயிட் பண்ற ஒரு ஆவலுடன் இருந்தபோது எனக்கு ஒரு மெயில் வந்து விழுந்தது, இது மாதிரி உங்க கதை அக்செப்ட் ஆச்சுன்னு சொல்லி. வண்டர்ஃபுல் மூமெண்ட் ஃபார் மீ. அந்த கதையை நல்லபடியா வந்தது. நம்ம சரஸ்வதி மேடம் வந்து அதை வாசிக்கவும் வாசிச்சாங்க. நல்ல அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கு பின்னால வர கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறது ஒரு திருப்தி தரும் விஷயமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா ஒரு இன்சிடென்ட்ல என்னாச்சுனாக்க, இந்த சுரங்க விபத்து பத்தின கதைக்கு அப்புறம் ஒரு 2 மாதத்துல உத்தரகண்ட் ஒரு மிகப்பெரிய சுரங்க விபத்து நடந்து ஒரு 49 பேர் உள்ள மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்லபடியா அவங்கள சேஃப் ரெக்கவர் பண்ணாங்க. அது ஒரு அன்எக்ஸ்பெக்டடா
நடந்த ஒரு சம்பவமா இருந்தது. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த முனிப்பள்ளம் கதையை போட்டதுக்கு இந்த இடத்துல நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இந்த இந்த இணையதளம் பல சிறப்புகளை கொண்டிருக்கிறது. நீங்க என்னுடைய வாழ்த்துக்களையும் மேலும் மேலும் பெரிய அளவுக்கு வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிற இந்த பத்திரிகை, இந்த துறை மேலும் நிறைய வளரணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய எல்லாருடைய அன்பையும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து டாக்டர் பாஸ்கர். அதுக்கு அடுத்தது கல்கி முன்னாள் ஆசிரியர் வி ரமணன் அவருடைய கருத்து ஒரு நிமிஷம். சொல்வனம் அப்படிங்கிற பேரு அண்ணாந்து பாக்குற மாதிரி இருக்கிற ஒரு இணையதள பத்திரிகை அப்படிதான் நான் நினைப்பேன். அதனுடைய ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிச்சயமா அபவ் மோஸ்ட் ஆஃப் தி ஜேர்னல். சொல்வனத்துல வர சிறுகதைகள்ல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. நான் கட்டுரைகள்லாம் ஒன்று ரெண்டு படிச்சிருக்கேன். சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி வந்து அதோட ஆன்மீகத்தையும் கலந்து நம்ம பானுமதி மாடம் எழுதுவாங்க நிறைய. டிரான்ஸ்லேஷன்ஸ் அவ்வளோ நான் அதில் படிச்சதுனால சிறுகதைகள் தான் நிறைய படிச்சுட்டு விட்டுடுவேன். சிறுகதைகளை இவங்க எப்படி செலக்ட் பண்றாங்க, சிறுகதைகள் அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க, சிறுகதைகள் மூலம் அவங்க அந்த சிறுகதை அப்படிங்கிற அந்த இலக்கியத்துக்கு என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் நான் போக முடியும். இதுல வந்து பேசுற எல்லாரையும் பத்தியும் யோசிக்கும் போது நான் ஒண்ணுமே செய்யல, ஏதோ வந்துட்டேன், தெரியாம பண்றேன், என்னன்னு புரியலங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களுடைய பவ்யமா இருக்காங்க அவங்க சொல்றது இல்லை. அந்த மாதிரி அவங்களுடைய ரொம்ப குறைச்சு சொல்லிக்கிறது நம்மளை பத்தி அப்படி இல்லை. ஒருத்தருமே அவங்கவுங்க லைன்ல மிகச்சிறப்பாக செயல்படுகிறார்கள். எங்களை போன்ற ஆரம்ப எழுத்தாளர்கள் அவர்கள்லாம் வந்து இந்த சொல்வனத்துல தான் படிச்சு எப்படி அவங்க செலக்ட் பண்றாங்க, எந்த மாதிரி எழுதுகிறார்கள் என்பதெல்லாம் தெரியும். கட்டுரைகள்னு வரும்போது அதன் ஆழமும் அதன் அடர்த்தியும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது சொல்வனம் கட்டுரைகள் படிக்கும்போது தெரியும். 15 நாளைக்கு ஒரு ரெகுலரா இனிமே சொல்வனம் படிக்கணும் அப்படின்னு எனக்கு இந்த ஆசிரியர்களை பார்த்த பிறகு தோன்றி இருக்கிறது. அதனால இந்த வாய்ப்புக்கு நன்றி. சொல்வனம் வந்து மேலும் மேலும் அந்த ஸ்டாண்டர்ட் மேல மேல போகும் தான் எனக்கு தோன்றது. ஏன்னா இந்த ஆசிரியர்கள் அவர் பேசும்போது அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு தன்னம்பிக்கையும் அவர் ஒரு இலக்கு ஒண்ணு ஒரு லிமிட் வச்சுக்கவே இல்லை. அவங்க அதுக்கு மேல மேல இன்னும் என்ன பண்ணலாம் தான் நினைக்கிறாங்க. அதனால சொல்வனம் நிச்சயமா அதே மாதிரி அதுக்கு மேல மேல தான் போயிட்டு இருக்கோம் நான் நினைக்கிறேன். சொல்வனத்துக்கு வாழ்த்துக்கள். இவ்வளவுதான் எங்களோட உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. பாஸ்டன் பாலா அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும். என்னுடைய பூபாலம் அப்படின்னு ஒரு சிறு பத்திரிகை வந்திருக்கு. அதுல ஒரு சிறு மொழிபெயர்ப்பு கதை வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸா தெரியும் எனக்கு அனுராக் கிருஷ்ணசாமி அவர்களே, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்கள கேட்டவுடனே அவங்க ஒரு மலையாளத்துல இருந்து ஒரு கதையை டிரான்ஸ்லேட் பண்ணி பூபாலத்துக்கு கொடுத்தாங்க. மிக சிறப்பான கதை. அந்த 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 பர்டிகுலர் இஷ்யூ மட்டும் நான் எடிட் பண்ணேன். ரிக்வஸ்ட் பண்ண உடனே வித்தின் அ வீக் அவங்க கொடுத்தாங்க. ஸோ என்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் இருக்கும் அப்படின்னு எனக்கு நிச்சயமா தெரியும். இந்த வாய்ப்புக்கு நன்றி. குவிதம் வந்து எப்பவுமே எங்கெல்லாம் நல்லது இருக்கோ அதெல்லாம் எடுத்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி பண்றதுல குவிதத்தை அடிச்சிக்கவே முடியாது. அதுல சுந்தரராஜன் அவர்களுக்கும் திரு சுபானந்த் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி நன்றி டாக்டர் ரமணன் சார். வணக்கம். சொல்வனத்தை பற்றி பேசுறதே ரொம்ப பெருமையான விஷயம். என்ன முக்கியமாக நான் பார்க்குறதுலன்னா, நான் ரெகுலராக படிக்கிறேன், ஆனால் நான் அதில் எழுதுறது இல்லை. அதில் இதுவரைக்கும் எழுதுனதில்லை. முக்கியமான காரணம் என்னோட வேற ஒரு பத்திரிகையில் அசோசியேட்டாக இருந்ததுனால நாங்கள் அதில் எழுத முடியாது, இந்த மாதிரி எழுத முடியாது. அதுக்கு முன்னாடியே நான் சொல்வனத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதில் 2 பிரமிப்பூட்ட விஷயங்களை நான் பார்க்குறேன். அதாவது ஒரு பத்திரிகை நடத்துறதுமே முக்கியமான கஷ்டம் என்னென்ன, பெரிய கஷ்டம் என்னென்னா, அந்த கண்டென்ட் வந்து வெரைட்டி இருக்கணும், அதில் பேலன்ஸ் இருக்கணும். இது கமர்ஷியல் பத்திரிகையில் ரொம்ப கஷ்டம், முடியாது. அப்படியே ஒரு இலக்கிய பத்திரிகையாக இருந்தாலும் என்ன ஆகிடும், எவ்வளோதான் இவங்க பண்ணாலும் அந்த எடிட்டர்ஸுடைய அவங்களுடைய சாயல் அதில் வந்துடும். ஒன்றா இலக்கியமாக இருக்கணும், திரும்ப 4 கவிதையை போட்டுருவாங்க, இல்லாட்டி இதாகிடுவாங்க. கேட்டால் கவிதை மலர்னு வேற சொல்லிடுவாங்க. அது மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இதில் நான் பார்க்கறதுல வந்து எல்லா ஜானர்லேயும் கண்டினியூஸாக வருது. என்ன ஒரே ஒரு கஷ்டம்னா, அவ்வளோ கண்டென்ட் கொடுக்குறாங்க, படிக்க முடியல. சரி, படிக்கலாம்னு எடுத்து வைக்கிறதுக்குள்ள அடுத்த இஷ்யூ வந்துடுறது. அப்போ வந்து என்ன, நம்ம ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறோம், அது படிக்கலையேன்னு ஃபீல் பண்ணுறோம். அதே நேரத்தில் அடுத்த இஷ்யூ வேற வந்துடுறது. அது ஏதாவது பண்ணணும், கொஞ்சம் குறைக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டென்ட் வந்து இவ்வளோ கொடுத்தாரு,
அவங்க ரீடர்ஸ் எழுதுறவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். நான் ரீடர்ஸ் பார்வையில் பார்க்குறேன். இன்னைக்கு ஒரு ரீடர் வந்து அவனால 25 நிமிஷம் தான் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணுறான். நாங்கள் இது சர்வேயே எடுத்திருக்கோம். ஏன் வந்து பத்திரிகைகள் வந்து அச்சு பத்திரிகைகள் போல விற்க முடியலன்றதுல எவ்வளோ காரணங்களோ ஒரு காரணம் என்னன்னா, நீங்கள் படிக்கிறதுக்கு நிறைய கொடுக்குறீங்க. கல்கினா நீங்கள் பாட்டு என்னத்தையா முன்னாடி இருக்கிறதெல்லாம் எடுத்து போடுறீங்க. அது வந்து சார் ஒரு தொடரில் ஒரு சாப்டர் படிக்கிறதுக்கே 15 நிமிஷம் ஆகும் சார். அவன் 15 நிமிஷத்துக்குள்ள புத்தகத்தை படித்து முடிச்சிடணும்னு நினைக்கிறான். ஏன்னா அவங்கள அப்படி கல்டிவேட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிற ஒரு ட்ரெண்டில் நல்ல கண்டென்ட் கொடுக்குறாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆஸ் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் சயின்ஸ் அந்த மாதிரி ஆர்டிக்கல் பேஸ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. நானே கூட 2-3 தடவை கல்கி ஆசிரியர் குழுவில் பேசியிருக்கேன். இது மாதிரி நம்ம கொண்டு வரணுமோ. எங்களுடைய மூத்த ஆசிரியர் சீதாரவி வந்து ரெகுலராக படிப்பாங்க. ஆனால் அவங்க வந்து ரொம்ப அமைதியானவங்க. அவங்க என்ன படிக்கிறாங்க என்ன எழுதுறாங்கன்னு பேசக்கூட மாட்டாங்க. அது மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்க. நான் சொன்னபோது ஆமாரம்னு நானும் பார்க்குறேன். பட் அவாலவர்களுக்கெல்லாம் நம்ம போக முடியாது. நான் யார் கல்கியில் வந்து இவ்வளோ பெரிய பத்திரிகையில் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் 25 வருஷம் ஆசிரியர் இருந்தவங்க சொல்லிட்டாங்க நம்மளால அந்த லெவலுக்கு போக முடியாதுன்னு. அவங்க வந்து எவ்வளோ வெரைட்டி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது. அவங்களுக்கு அவங்களுடைய கான்ட்ரிபியூட்டர்ஸுடைய சப்போர்ட் நமக்கு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை மேடம், அப்பப்போ ஏதாவது ஒரு இலக்கிய கதையாவது போடணும். சரி, நான் உன் சாய்ஸ் கொடுறேன், நீ என்ன போடுறியோ போடும். ஆனால் அவளோட எடுத்து போட்டுட்டு அவளுக்கு நன்றியெல்லாம் போடாது. அப்படின்னா நம்ம சுயமாக திங்க் பண்ண முடியலன்னு நினச்சிடுவாங்க. அது பண்ணக்கூடாது கல்கிலன்னு. நல்லது மேடம் அப்படின்னு. ஆனால் என்னால் முடியலன்னு 2 காரணம். இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற மாதிரி ஒரு பெஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டீம் எங்களுக்கு இல்லை. எல்லாம் வரும், கதை வரும், ஒரு பரிசு வரும், எதாவது போடுவாங்க, திரும்ப ஒரு கட்டுரை வரும். அதுக்கு எங்களுக்கு வேறு கமர்ஷியல் கம்பல்ஷன் இருக்குது. அந்த வாரம் ஒரு சினிமா ஸ்டோரி போகணும், அந்த வாரம் இருக்குது. அதனால் அதோட கம்பேர் பண்ணவே முடியாது. ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணுறீங்க. பாஸ்டன் பாலாவை எனக்கு தெரியாது. பாஸ்டனுக்கே போயிருந்த போது கூட நான் அவரை பார்க்கல. ஆனால் என்னுடைய டீமில் இருக்கிறவங்க 2 பேர் அவரை பற்றி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவர் பாஸ்டன் பாலான்னு சொல்லிட்டு இது எழுதணும்னு நினைக்கிறேன் சொல்லணுத்துலேயும். ஏன்னா ஈரா முருகன் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அவர் சொன்னார், என்னோட இதை படிக்கிறியா நீன்னு கேட்டார். நான் சொன்னேன், மிளகு அதில் தான் படிக்கிறேன். ஏன் புஸ்தகம் வாங்கலைன்னாரு. வாங்கிட்டேன் சுவாமி, இதில் படிக்கிறது எனக்கு வசதியாக இருக்குது, அப்பப்போ படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ முருகன் சொன்னார், அவள் பண்ணுறது ரொம்ப சின்சியரான ஜாப் ரெமனன், ஒரு மிஸ்டேக் கூட இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ மேடம் சொன்னாங்க அதில் ஏதோ அச்சுப்படி இருக்குது, நான் தான் கண்டுபிடிச்சேன்னாங்க. அது வேற விஷயம். பட் ரொம்ப நன்றி சார். இந்த சுந்தரராஜன் இதை அரேஞ்ச் பண்ணதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா இணைய பத்திரிகைகளில் இருக்கிற ஒரு பெரிய ஜாம்பவானை இன்னைக்கு அறிமுகப்படுத்துறீங்க. பாக்கி பேரையும் கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க. அதனால ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும். சொல்லுறதுக்கு கொஞ்சம் புதிய ஆளுங்களை எழுத சொல்லணும். நான் பார்க்குற ரிப்பீட்டட் நேம்ஸ் இருக்கலாம். அவெல்லாம் எழுதிட்டே இருக்க வேண்டியதான். இது என்ன ஆகிடுன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இது அவா பத்திரிகை ஆகிடுன்னு அடுத்தவங்க புது ஆளுங்க உள்ளே வரமாட்டாங்க. அதை கிரிட்டிக்கலாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஐ ஃபெல்ட் வாட் ஐ ஃபெல்ட், ஐ எம் டெல்லிங் இட். பிகாஸ் குவியத்தில் வந்து நாங்கள் ரொம்ப டிஸ்கஷன்லேயே என்ன பண்ணுவோம்னா ரொம்ப ஃப்ராங்காக பேசிடுவோம். அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்று. நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். பானுமதி மேடம், நீங்கள் ஒரு நிமிஷம் சொல்ல முடியுமா? அடுத்தது டாக்டர் வாவேசு கன்க்ளூட் பண்ண சொல்லிடலாம். இன்னும் நிறைய பேர் பேசணும்னு சொல்லி அவளோட இருக்காங்க. பானுமதி மேடம் முடியுமா? கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கிறதுனால முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கேக்குறதா? சார் எஸ் மேடம், சொல்லுங்க. வணக்கம். மிக மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி. சொல்வனும் டீம்ல இருக்கக்கூடிய ஆட்கள் பொதுவா அந்த பெரிய ஆசிரியர் குழு எல்லாரையும் ஒரு சேர பேச வச்சு பார்க்க வச்சு அது ஒரு நல்ல நல்ல சிறப்பா இருந்தது. சொல்வனம் எல்லா விஷயத்திலயுமே கலை செல்வங்கள் கொண்டு வந்து சேர்ப்போம்ங்கிறத கரெக்டா அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. அந்த நோபல் பிரைஸினுடைய ரிசல்ட் வந்த அன்னைக்கே அருமையான கட்டுரைகள் வந்தது. அத்தனை துறைகளும், அது வந்து மெடிக்கல் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், நோபல் லிட்ரேச்சர் அண்ட் பீஸ், எதையும் விடல. அதே மாதிரி சில நேர்காணல்கள் நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாத கோணங்கள்ல அழகான விஷயங்கள் வரும். அதுல வரக்கூடிய அறிவியல் கட்டுரைகள் ரொம்ப பிரமாதம். மொழிபெயர்ப்புல வைத்ரேயன் கொண்டு வரக்கூடிய உலக இலக்கியங்கள், நம்பி சொல்லக்கூடியது, சுந்தர வேதாந்தம், பாலாஜி எழுதுறது, இது யார சொல்றது யார விடுறது, யாரையும் விட முடியாது, எதையுமே தவிர்க்க முடியாது. அப்பேற்பட்ட சொல்வனத்துல ஒரு பிரான்ச்ல எப்பயாவது வந்து உட்காரக்கூடிய ஒரு சின்ன பறவை போல நான். அத வந்து பாலாஜி குறிப்பிட்டு சொன்னது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா,
நம்ம செய்யணும் செய்ய முடியாத நிலையில போயிட்டு இருக்கோமேங்கிற கவலை தான் எனக்கு இருக்கு. ஆனா அந்த பத்திரிகை நன்னா வளரணும், அந்த பத்திரிகை நிறைய பேருக்கு போய் சேரணும். அந்த பத்திரிகையினுடைய தரம் ரொம்ப அதிசயமான ஒரு தரம். அது சாதாரணமா எட்ட முடியாத ஒரு உயரம். நிச்சயமான முறையில அவங்க நல்லபடியா தமிழ அதுவும் எங்கெங்கயோ இருந்து வளர்க்குறாங்க. கிரியினுடைய அறிவியல் கட்டுரைகள்லாம் கதைகள்லாம் படிச்சா ஒரு தரத்துல புரியாது, அவ்வளவு டீப்பா இருக்கும். ஜெயபாஸ்கரனுடைய ஒரு நேர்காணல், வாட்ஸ்அப்ல நேர்காணல் எடுத்து நம்பி சார் எழுதியிருந்தார், பிரமாதம். அதெல்லாம் உலக கவிஞர்களுடைய தரம் அதில் இருந்தது. இதுக்கெல்லாம் நான் இத படிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கே அவளுக்கு கோயில் கட்டணும். மிகவும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம், ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க தான் எங்களுக்கு சொல்வனத்துக்கும் குவியத்துக்கும் ஒரு பாலமாக இவங்க மீனாட்சி பாலகணேஷ்லாம் இருந்தவங்க. இப்போ நிறைவாக டாக்டர் வாவேஸ் சார் குவியத்தின் சார்பாக நன்றியும் சொல்லி நீங்க அதை முடிச்சிடலாம். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். சாண்டியாகோல இருக்கிறதுனால இது மார்னிங், எனக்கும் மார்னிங் பாஸ்டன் இருக்கிற மாதிரி. உலக அளவிலே அலாஸ்காலேருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் ஆரம்பிச்சாச்சு. கரெக்டாக ஆரம்பிச்சாங்க. முதல்ல சேதுபதியை தான் கூப்பிட்டார், ஏன்னா ஆஸ்திரேலியாவில் ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி மை லவ் அண்ட் பிளெஸிங்ஸ் டு மை வெரி டியர் ஸ்டூடெண்ட் சிவசங்கர். ஐ எம் ஸோ ஹாப்பி ஹீ இஸ் தேர். ஹீ லுக் சேம் சபி. நான் பார்த்து அது மாதிரி தான் இருக்கான். ஏன்னா என்னை பார்க்கும்போது கூட ஹெல்மெட் போண்டே பேசுவான். அவன் மோட்டார் சைக்கிள் உட்காந்து ஹெல்மெட்டையும் போட்டு என்கிட்ட பேசிட்டு இருப்பான். ஸோ டுடே இட் லுக்ஸ் லைக் ஹி இஸ் வேரிங் ஹெல்மெட். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். கம்மிங் பேக் டு சொல்வனத்தினுடைய தலைப்பிலேருந்து ஆரம்பிச்சு, ஆஸ்திரேலியாவில் சேதுபதி ஆரம்பிச்சு நம்ம அன்புக்குரிய சகோதரி பானு வரைக்கும், பாலா இஸ் அ வெரி மெஜிஷியன். ஒரு மேஜிக் வேன் மாதிரி இத்தனை விஷயத்த இந்த அதாவது சொல்வனத்தை எல்லாம் பாராட்டிட்டாங்க. நான் இன்னைக்கு இந்த சொல்வனத்தை எப்படி பாலா மேனேஜ் பண்ணாருங்கிறத நான் பாராட்டணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளோ விஷயத்த வெவ்வேறு ஆங்கிள்லேருந்து ஒரு கியூபை வச்சு திருப்பி திருப்பி இப்படி பார்க்குற மாதிரி, ஒரு பக்கம் இது, ஒரு பக்கம் அறிவியல், இன்னொரு பக்கம் எப்படி ஆரம்பிச்சது. ஐ டெல் யூ ஒன் பேசிக் திங். ரவிசங்கரும் நானும் காலேஜ் மேட்ஸ். எவ்வளோ வருஷமா பழக்கம். ரவிசங்கர் நானும் பேசாத நாள் கிடையாது. அதுக்கப்புறம் நான் பிரெக்னையில் இருக்கும்போது நான் நடையில் எழுதியிருக்கேன். ஸோ பிரெக்னைலாம் இருக்கும்போது அப்போ காலத்துலேருந்து எனக்கு ஐ மிஸ் ஹிம் டுடே எனிவே. ஸோ சொல்வனம் அவ்வளோ இருக்கும். ஆனாலும் கூட அந்த சொல்வனத்தில் உள்ளுக்குள்ளே போகணுங்கிறதுக்கெல்லாம் சில ஒரு பாக்கியம் இருக்கணும். நான் வேற வழியில் போயிட்டு இருந்தேன். ஐ வாஸ் பிஸி. சொல்வனத்தை படிக்கிறது உண்டு. அது மாதிரி அவருடைய ரிலேஷன் சிபி வாசுதேவன், டாக்டர் சிபி வாசுதேவன், ஹி யூஸ் டு ரைட் சம்டைம் இன் சொல்வனம் ஆல்சோ. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் எனக்கு நினைவு வந்தாலும் இன்னைக்கு இந்த சொல்வனத்தினுடைய இதை எப்படி ஒவ்வொருத்தராக கொண்டு சொன்னாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது ரொம்ப, அது மாதிரி சுகா, அது மாதிரி லலித்ராம் என்னுடைய முகநூல் நண்பர் மட்டுமல்ல, எக்ஸலண்ட் ரைட்டர். இசையை பற்றி இந்த அளவுக்கு நான் சில நேரங்களில் கமெண்ட்ஸ்லேயே போட்டிருக்கேன். மிக அருமையான, மிக தகுதியான கட்டுரையாளர் அவர். இவங்க எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சது ஒரு இது ஏன் பாப்புலருங்கிறதுக்கு காரணம் ஒவ்வொரு புள்ளி சேர்ந்து தான் ஒரு கோலம்ங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் பீப்புள் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் லலித்ராம் சொன்னது என்னன்னா, வலைப்பூக்கள் மட்டும் இல்லாத போச்சு. நானும் பார்த்துருக்கேன். நானும் என்னுடைய ஃப்ரெண்டு ஹரி, நாங்கள்லாம் அந்த இதுல கச்சாமுச்சான் கமெண்ட் ஒரு விஷயத்துக்கு அந்த பேக்ரவுண்ட்ல ஒரு மாடரேஷனோட வந்த விஷயம் இதுன்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆல்வேஸ் கண்டென்ட் வைஸ் லலித்ராம் பேசும்போது நிறைய விஷயம் எப்பவுமே கட்டுரையிலும் கொடுப்பார், இதுலயும் சொன்னார். அது மாதிரி ஆரம்ப காலம் இருந்த விஷயத்த சொன்னாருங்க. ஸோ பாலாவுடைய பணி என்னங்கிறது புரிஞ்சு போச்சு. இவர் இப்போ சொல்வனம் ஆசிரியர்னு சொன்னா யூ கேன் கால் ஹிம் எ சிஇஓ, ஸோ தட் ஹவு ஹி இஸ் ஏபிள் டு மேனேஜ் திங்ஸ்ங்கிறது. ரெண்டாவது சொல்வனம்ங்கிறது இவர் சுகாவுடைய வேணுவனம், அது மாதிரி அந்த வனம்ங்கிறது ஒரு இது இணையதளமே சொல்வனம் தான். ஆனா இந்த வனம் எப்படின்னா, இது திக்கு தெரியாத காடு இல்லை, இது திக்கு தெரிஞ்ச காடு. இந்த காட்டுக்குள்ள எப்படி போறது, என்னத்தை விதைக்கிறது, எப்படிப்பட்ட மரங்களை உண்டாக்குறதுங்கிற மாதிரி, அந்த மாதிரி மரம் உண்டானது பானு மாதிரி பறவைகள்லாம் உட்காரலாம். அதனால இது ஒரு அற்புதமான விஷயம். ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி. அதாவது குவிகத்தினுடைய ஒரு கிட்டத்தட்ட குவிகத்தினுடைய சாயல் சொல்வனம் போல மாறிக்கொண்டிருக்கிறது என்று கூட நான் நினைக்கிறேன். இன்றைக்கு குவிகத்தில் நான் ஒரு குவிகத்தின் பின்னணியிலே பேசுவது என்று சொன்னால், நாங்கள் சொல்வனத்தை பார்க்கும்போது எங்களுடைய ஒரு மூத்த சகோதரரை பார்க்குற மாதிரி இருக்கு. அதாவது சொல்வனம் கேன் பி a beautiful role model for all the aspiring internet magazines. ஒரு எப்படி இருக்கணும்னு
அதுல ஒரு விஷயம் அவர் சொன்னார். இது எத்தனை பேர் பண்றாங்கன்னு தெரியாது. போன முறை பேசும்போது கூட பாலா போன மீட்டிங்ல வந்திருந்தாரு எங்களுடைய ஒரு சிறுகதை தேர்வுல. அதை எவ்வளவு வெளிப்படையாகவும் அழகாகவும் பண்ணும்போது அதுக்கு ஒரு பெரிய இது வருது. அதாவது நீங்க வந்து somebody is please be on mute. Yeah, thank you. இல்ல கிருபாதா. ஓ ஐ சி. சாரி. இல்ல சொல்லுங்க. அதுல என்ன அப்படின்னா, நான் யூஸ் டு சே, நீங்க வந்து ஒரு அழகா ஒரு நல்ல அழகா அயன் பண்ணி நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறதோ அழகா பண்ணிக்கிறதோ உங்க கையில தான் இருக்கு. அது மாதிரி நம்ம ஒரு சின்ன மேகசின் இருந்தா கூட அதுல வந்து நம்ம வந்து ரொம்ப சீரியஸா இதை ரொம்ப கமிட்டடா நடத்தினோம்னா ஒரு காலத்துல அதுக்கு தகுதியான எதிர்வினை வரும். அதுக்கு வந்து ஒன்றும் இட் இஸ் அ நேச்சுரல் லூ, இட் இஸ் அ லா ஆஃப் நேச்சர். ஏன்னா ஆரம்பத்துல எப்படி கூட இருக்கலாம். அந்த விஷயத்தை தான் வந்து நான் ரொம்ப ரசிக்கிறேன். இன்றைக்கு வந்து குவிகம் ஒரு இணையதளத்துல இலக்கிய தளத்துல ஒரு முக்கியமான இடத்துல வந்துட்டு இருக்கு. இது போன்ற காரணத்தை பார்க்கும்போது சொல்வனம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு அற்புதமான நிலையில இருக்கிறது. தே ஹவ் பிகம் நவ் எ ரோல் மாடல் ஐ ஷுட் சே. ஏன்னா நோபல் ஆர்ட்லாம் கூப்பிட்டு உடனே இன்டர்வியூ பண்ணி எல்லாம் பண்றது. ஒரு ஐஐடி ப்ரொஃபஸர் அவரே தெரியும் எனக்கு. ஐஐடி குரூப் தெரியும் எனக்கு. ரவிசங்கர் வைஃப், ஆல் தோஸ் பீப்புள் ஆர் நோன் டு மீ. இவரெல்லாம் கூப்பிட்டு உள்ளுக்குள்ள எழுத வச்சது பெரிய காரணம். ஒரு ஐஐடி ப்ரொஃபஸரை கூப்பிட்டு தமிழ் எழுத வைக்கிறதே வந்து ஒரு காமகோடி பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் எதுக்கு சொல்றேன், இது மாதிரி வந்து தகுதியானவர்களை அழைத்து நான் சொல்ல வந்து இதுதான். அதாவது இந்த ஒரு தேர்வு மாதிரி வச்சிருக்கீங்க. அதாவது எந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கு ஒரு 3 பேர் 4 பேரை வச்சு எஸ் நோ சொல்லி தேர்ந்தெடுக்குது. அதாவது ஒரு ஆசிரியர்னா தனிப்பட்ட நம்ம தெரிஞ்சது மாதிரி இல்லாத இது நீங்க வெளியில சொன்னோம். இன்னைக்கு ஐ அண்டர்ஸ்டாண்ட். லலித் ராம் சொன்னார், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கூட சொன்னாரு, அருணா கூட சொன்னான்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னைக்கு தான் எனக்கு எங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு. இது வந்து ஆக்சுவலா வந்து இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஐடியா வேர் தேர் ஆர் லாட் ஆஃப் லேயர்ஸ், லாட் ஆஃப் ஃபில்டர்ஸ், லாட் ஆஃப் கமிட்மெண்ட், லாட் ஆஃப் டிசிப்ளின், லாட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி, லாட் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். வாட் எல்ஸ் யூ நீட்? இணையதளத்தினுடைய மாதிரி பத்திரிகையாக ஒரு முன்னோடியாக இன்றைய தினம் பல இணையதள பத்திரிகைகளுக்கு வழிகாட்டக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய சொல்வனம் இன்றைய தினம் குவியத்துல இத்தனை அதோட பத்தி பின்னாடி ஒரு நடந்த ஒரு உரையாடல்களை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது. ஒன் ஆஃப் தி வெரி பெஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் குவிகத்தினுடைய ஒரு மிக தலை சிறந்த ஒரு நிகழ்ச்சியா நான் இதை கருதுகிறேன். இதுல பங்கு கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி. குறிப்பா வந்து பாலாக்கு நன்றி சொல்லணும். பாலா வந்து எப்போ வந்து ரொம்ப அருமை. ஐ திங்க் அதாவது இந்த சிம்பனியில வந்து முன்னாடி இப்படி கோலை வச்சு ஆட்டின்னு இருக்கிறவன் வந்து ரொம்ப ஒண்ணுமே பண்ணலையா நினைப்போம். அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 100 வயலின் கத்தும், இப்படின்னா இந்த பக்கம் ஒரு 4 ட்ரம் பேசும், அப்படின்னா அந்த பக்கமும் தட் மேக்ஸ் ஆல் த ஹார்மனி. அந்த அளவு பாலா வந்து அண்ட் தேங்க்யூ பாலா ஃபார் யுவர் கமிட்மெண்ட் டு கிவ் யுவர் பெஸ்ட் டு குவிகம். அதுதான் நான் வந்து குவிகம் சார் நான் சொல்லக்கூட நன்றி. உங்களுடைய மிகச்சிறந்த பொழுதையும் மிகச்சிறந்த கமிட்மெண்ட் இத்தனை ஊர்ல ஆஸ்திரேலியால இருந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய பாஸ்டன் லண்டன்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க இன்றைக்கு ஒருங்கிணைத்து பேச வச்சது, குவிகத்துக்காக நீங்க முயற்சி எடுத்திருந்தது, குவிகத்துக்காக இங்க வந்து பேசிய அத்தனை சொல்வன நண்பர்களுக்கும் அதுல பங்கு கொள்வர்களுக்கும் என்னுடைய இனிய நண்பர் நம்ம ரமணன் வந்திருக்காரு, கல்கி ஆசிரியர். இது போல பல பேர் குவிகத்துக்கு எங்களுக்கும் நிறைய பேர் இது மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கு இந்த குவிகம் சார்பில் நான் நன்றி சொல்கிறேன். குவிகத்துல கூட ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கூடிய இரட்டையர்கள் சுந்தரராஜன் அண்ட் கிருபானந்தம் இந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கரவொலியை கொடுத்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துகிறீர்களே என்று அவர்களையும் நான் நன்றியோடு வாழ்த்தி எல்லாருக்கும் ஐ கிவ் மை பிளெஸிங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஆஃபீஸ் சார். ரொம்ப அழகாக முத்தாய்ப்பாக கரெக்டாக அழகாக சொல்லிட்டீங்க எல்லாத்தையும். அது எக்ஸ்பர்ட் தெரிஞ்சது தான் எல்லாருக்கும். பாலா அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி. இப்போது நம்ம அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு போல் ஒன்று போட்டுடலாம். இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு இப்போ இந்த வருஷத்துலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எப்படி இருக்குங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். இந்த நிகழ்வு எப்படி போச்சுங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து ஜஸ்ட் ஒரு 1 மினிட்டு. நம்ம அடுத்த நிகழ்வை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போதே இந்த போல் ஒன்று போயிட்டு இருக்கட்டும். உங்களுடைய ரேட்டிங் 1 to 5 இந்த நிகழ்ச்சி பற்றி சொல்லுங்கள். ஸோ அடுத்த நிகழ்வு என்ன நடக்க போகுதுன்னா, இவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லியாச்சு. இதை பற்றி நான் நிச்சயமாக மனசில் ரொம்ப பெருமைப்படக்கூடிய நிகழ்வாக போயிடுச்சு இன்றைக்கி இந்த சொல்வனத்துடைய இன்றைய நிகழ்வு. நிச்சயமாக நிறைய அவங்கள்ட்டேருந்து டேக்அவேஸ் இருக்குது. குவிகம் இதுலேருந்து எடுத்துக்கிட்டு நிறைய செயல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் ஒரு உத்வேகமும் இதில் வந்திருக்கு. அடுத்த நிகழ்வு ஒரு கவிதைக்குள் கதை அப்படின்னு அதாவது ஒரு நீண்ட கவிதையை அதுக்குள்ளே ஒரு கதை இருக்கணும். அந்த மாதிரி உள்ள கதையை சொல்கிறதுக்கு எத்தனை பேர் ரெடின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஒரு போல் மாதிரி ஒன்று போட்டோம். 10 பேர் இது வரைக்கும் எஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் 10 பேர், இன்னும் கொஞ்சம் பேர் 2-3 பேர் அடிஷனலாக வருவாங்க.
இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லாதவங்க அவுட் சைட் குரூப்லேருந்து கூட வருவாங்க. நம்ம குவிகம் குரூப்பில் இல்லாதவங்க கூட 2-3 பேர் கூட வரதுக்கு இருக்குது. ஸோ ஒரு கதையும் கவிதையும் கவிதைக்குள் கதை, அதான் குறிப்பாக சொன்னது என்னென்னா, ஒரு கதையை கவிதை வடிவில் படிக்கலாம், இல்லைன்னா அந்த கவிதைக்குள்ளே ஒரு கதை இருக்கணும். இந்த ரெண்டுல தான் 2 இன்ஸ்ட்ரக்ஷன், அதுதான் அதை வச்சுட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.